போன முட்டம் கேட்டு போய் ஓடி கொடுத்தேன். பேப்பர் அண்ணா நியூஸ் பேப்பர் அண்ணா. ஓ இதே ஆளுக்கோ? ஓ ஓமா அந்த ஆளுக்கோ? ஓ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஃப்ரெண்ட். ஓ 10 வருஷமா தெரியும் பேப்பரோட போகிற இடத்த வழக்கம் முந்தி. என்ன ஃபேமிலியா ஆள்? ஓ பெரிய பிள்ளைகள் இருக்கு. சரி. பேப்பர் அது மெயின் சப்ளையர்கிட்ட இருந்து கொண்டு போய் கொடுக்குறேன். கடைகளுக்கு போகிறோம் இல்ல கொண்டே ஒரு பஸ் ஹோல்டர்ல ரக்கி வச்சுட்டு 20 மினிட்ஸா 20 நிமிஷம். இல்ல இல்ல இந்த தாக்கத்தான் டைகர் பிளிக் ஓகே மூண்டை கொண்டு ரக்கி வச்சுட்டு வேற பேருந்து வீடு வீடா போடுறவே எடுத்து கொண்டு போடுவினோம். சரி. அது ஃப்ரீ என்ன ஃப்ரீ பேப்பர் இல்ல காசு இது காசு. மற்ற ஃப்ரீ பேப்பரும் இருக்கு. அது வேற 20 நிமிஷம் பேப்பர். 20 நிமிஷம். அது இந்த டிசம்பரோட பாடுறாங்க கட்டுகளை வைப்பேன். என்னண்டு பஸ் ஸ்டாப்பில் ஒன்றே கட்டுகளை வைப்பேன். பெரிய ஃபர்ஸ்ட் இந்த பஸ் ஹோல்டர்ல வாங்கல அடிக்க விட முடிய கொண்டே. அப்ப வீடு வீடா பேப்பர் ஓடுறவே அதுல வந்து எடுத்து கொண்டே போடுவினோம். அங்க களவு போகாதுண்ணா இங்கத்தையுமே. அங்க ஃப்ரீ பேப்பர் இருக்கு. ஒரு அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வச்சு விடுவாங்க. நீங்க விரும்பி நடத்திட்டு போலாம். அது ஃப்ரீ பேப்பர். இப்படி இருந்தா ஜனம் அண்ணா அது சுவிஸ் புலியாண்டி அண்ணா. அங்க ஒரு சனம் ஒன்று தான் எடுத்துட்டு போவோம். பஸ் கோல்ட்டுக்கு பக்கத்துல நடக்கு. ஒன்றுதான் எடுத்துட்டு போக மாட்டேன். நான் சொல்றது அந்த வீடு வீடா கொண்டு போடுற வேண்டிய இதுகளையும் கொண்டு எடுக்க மாட்டேன். அது வேற பேப்பர் வரலன்னா இது வேற பேப்பர். உங்களோட தனி பேப்பர் வச்சுக்கிறாங்க. வேற வேற பேப்பர் இருக்கு. அங்கேயும் காசு பேப்பர் அது வேற. மெட்ரோ மாதிரி இது வேற அது வேற. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒன்று ஃப்ரீ பேப்பர் இருக்கு. தாக்கலாத்தண்டு என்ன ஹைவேல நடந்ததா? மோட்டர் வேல ஹைவேல இருந்து உள்ளுக்கு ரக்கைக்கு பைபாஸ். ஒரு வாகனங்கள் அங்கே ஒன்றும் இல்லை. அது ரவுண்ட் போட் மாதிரி சுத்தி வரைக்கே ஆள் தூங்கிட்டாரு. அப்படியே மரத்தோட அடிச்சு ஏதோ கதைக்கிறீங்க. கதைக்க முடியுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு மெசேஜ் எழுத எல்லாமே இருக்கு. ஹாய் என்று எங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்க எழுதி விடுங்க. ஹாய் என்று உள்ளுக்குள்ள இதுல போய் எழுதுறேன். இல்ல இன்பாக்ஸ்க்குள்ள நான் வந்து எழுதினா உங்களுக்கு எழுத இயலாது. இது பிரைவேட்டா வச்சுக்கிறீங்க. அவர் அப்படி வச்சுக்கிறதா அவருக்கு சேஃப்டி. இல்ல உங்களுக்கு அதான் இல்ல மாத்தி போடாதீங்க. ஆனா நீங்க எழுதலாம் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல. சரி ஓகே. அப்படி இருக்கிறதா சேஃப்டி இருக்கு. ஒரு தடவை நீங்க மாத்தி கட்டி விட்டுறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரே இன்சியா இருக்கு. வேண்டாம் புரிய வச்சுக்கிறான் எல்லாம். அப்படியே இருங்க. இப்ப ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. இவ்வேள் துணிக்கு வரீங்க இந்த அலுப்பு வரீங்க வண்டி சொன்னா உங்களோட காலத்துல வந்து அதுக்கெல்லாம் தானே நான் அதை தானே சொன்னேன். அந்த முகம் போட்டுட்டு வந்தா அப்படி வேணும். அந்த கதைக்கு நம்ம வேற யாராவது முகம் போட்டுட்டு வரேன் வந்து கதைக்கிறேன். நீங்க வீடியோல வர வீடியோல வந்தா நானும் வீடியோலயே வரேன். பிரச்சனை இல்லை. கதை பார்க்க சும்மா முகம் தெரியாதவங்களோட முகம் தெரியாத யாரோடையும் காய்ச்சி நிற்க கூடாது தானே. அப்படி இருந்தா வந்து காய்ச்சி கொடுப்போம். நான் இப்போ இல்லைனவே சொல்லி அதை கேட்டது தான் வீடியோ போட்டு வரேன். நானும் சிவமாயிரம் வீடியோ போடணுமெண்டு நானும் சொல்லிட்டேன். நானும் சிவமாயிரம் வீடியோ போடணுமெண்டா அதில் நிற்கிற சேமும் கரண் சுவாசம் அவரும் பெறட்டும் வீடியோ போட்டு நான் வீடியோ போட ரெடி. கதைக்கிறதுக்கு ரெடி. போமோண்டு கேளுங்கோ. வீடியோலயே வந்து கதைக்கிறேன் நான். இல்ல இல்ல நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தான் சொல்றேன். கதை கேட்க அப்படி சொல்றேன். நான் இப்ப கதைக்கலாம். அவை சாதிக்குமார் கதை போதும். அதுல வீடியோ போடுறதுக்கு ஒருத்தருக்கும் துணிவில்லை. அவ்வளவுதானே வேண்டிய பிரச்சனை. வந்து கதைக்கு எல்லாம் நினைக்கணும். அதுதான் கேட்டது. வீடியோ போட்டு வாரம்னு சொல்லி ஜவால் விட்டதாவே நான் இல்ல. இப்ப நான் ஜவாலி ஏற்றது மட்டும். இதுல எல்லாருக்கும் விளங்க வேணும். என்னன்னா இங்க நாங்கள் ஒன்றும் ஒரு ரிக்வெஸ்டும் நாங்கள்
அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி எவரும் நாங்கள் ஒரு இதுவும் போடுறதில்லை போடுறதா அவன் அதையே தொடங்கி அவையே ஏதோ செய்தோன்னு அதை போட்டதில் என்ன நடந்தது திருச்சி வர காலத்தில் என்ன நடந்தது ஒரு 2 weeks இருக்குமா I don't know. ஒரு கிழமை தானேண்ணா அண்ணா 7 நாள் தானே எங்களுக்கு 7 நாளைக்கு இல்ல பெறாம தமிழ் பாக்ஸ் தளம் மூடப்படும் இல்லையா தமிழ் பாக்ஸ் இருக்க மாட்டாரு இதுதான் சேலஞ்ச் ரெக்கார்டிங்ல போட்டு காட்டுறதா கொலை மிரட்டல் விடப்பட்டது ரெக்கார்டிங்லயே கிடக்குது கொலை மிரட்டல் ரெக்கார்டிங்ல இருக்கு போய் பாருங்க தமிழ் பாக்ஸ்ல அதுல போட்டு இருக்கிறேன் பாருங்க கடைசியா போட்டதுலயும் போட்டு இணைச்சி விட்டுருக்கேன் அது அதில் வச்சிருக்கோம் அதாங்க இணைச்சி தான் போட்டு விட்டுருக்கேன் தமிழ் பாக்ஸ்ல என்ன போட்ட வீடியோக்குள்ள அது இணைச்சி விட்டுருக்கேன் இல்லை எல்லாத்தையும் ஒரு எஸ்பியில் கிடக்கு அதெல்லாம் கிடக்கு அப்படியே கிடக்கு பாயிண்ட் மெமரியோட கொண்ட எடுத்து வச்சு அதில் போடும் அதெல்லாம் அப்படியே என்னட்ட வந்தா அப்படியே எல்லாம் மெமரிக்கு போயிடும் உடனே அப்ப நான் அதை சொன்னேன் நான் அதை ஏற்றேன் நான் அந்த சேலஞ்ச் ஒரு சேலஞ்ச் உடையக்கே இருக்கணும் தானே என்ன ஆனால் அதான் நான் சொல்ல வரேன்டா இல்லை நீங்கள் ஒன்றும் ஒரு சேலஞ்சும் விடாமல் இல்லை ஆமாம் அதான் முடியும் நான் சேலஞ்சு நானே இருக்கிறேன் கண்டிக்கணும் அதான் கேட்டது வீடியோவில் வாண்டு அவ கேட்டா 2 பேரையும் என்னையும் சோமாரையும் வீடியோல வந்தா தாங்கள் வரையணுமா அந்த அவர் ரஞ்சன் பேர் அப்ப 2 பேரை கேட்க நாங்களும் கேட்கணும் தானே அங்க 2 கத்துறது அவரும் சாமும் கரண் சுவாசம் பெறட்டும் நாங்களும் பாரோம் 3 பேர் வேற முன்மையும் பேரும் இங்கே பிரச்சனை இல்லை நாங்களும் 3 பேர் பாரோம் அப்போ வந்துட்டு என்ன வாய் பேர வேணும் மாட்டுக்குடி வேற வேணும் அது வேற வேணும் இது வேற ஏன்டா வேற இல்லாத அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த போட்டோ வாராக்கு துணி இருந்தா தானே அடிப்படையாக அலுவலை கொண்டு போகணும் அதை விட்டு அண்ணா இவங்க எல்லாம் முதல்ல ஏதோ பெரிய சேலஞ்ச் உடைய யோசிச்சாங்க நாங்க வர மாட்டோம் நாங்க வார வேண்டோம் வேற வழி இல்லை அவங்களால வேற இயலாது அவ்வளவுக்கு துணிவு இல்லை தானே எங்களுக்கு அலட்டுறது இப்ப சாதிக்குமார் நானே பேசுறேன் அப்படி இல்ல ஓகே ஒருதனோட சேலஞ்ச் பண்ணா முதல் யோசிக்கணும் இவனோட சேலஞ்ச் பண்ணா நான் ஜெயிப்பேனோ உண்டு இல்ல சேலஞ்ச் பண்ணிட்டேனோ அது உயிரே போனாலும் திருப்பி எடுக்க கூடாது அந்த சேலஞ்ச அதுதான் சேலஞ்ச் ஒரு ஆளோட சேலஞ்ச் பண்றமா ஓகே சேலஞ்ச் பண்ணியாக்க யோசிக்கணும் நான் சேலஞ்ச் பண்ணா ஜெயிப்பேனா அதுக்கு அப்புறம் உயிர் போனா கூட சேலஞ்சில இருந்து பின் வாங்க கூடாது அதான் சேலஞ்ச் அதுக்கு தான் பேர் சேலஞ்ச் எல்லாரையும் பெருட்டுறது அவங்க பயந்து எங்களுக்கு என்னத்துக்கு தோலோட போயிடுறோ அதை இதை வச்சுக்கொண்டு என்னட்ட வந்த சேலஞ்ச் பண்ண இல்ல நான் இங்க ஆசையில நிக்க அவையோட ஆசையோட தானே கேட்டேன் என்னோட சொரஞ்சா நான் சொருவேன் என்ன நான் அடிப்பேன் என்னோட சொரஞ்சா வாழ்க்கையே ஒருக்காதான் பிறந்தண்டைக்கே எழுதி வச்சாச்சு முடிவும் அதுக்கெல்லாம் என்னத்துக்கு பயந்து வாழணும் ஒவ்வொரு நாளும் ஆகக்கூடாது இன்னொன்னு என்ன நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் சஜியன் அவருக்கு எத்தனை வயசுண்ணா அவருக்கு 52 52 இல்லை பிள்ளோடியெல்லாம் இருக்கா ஆமாம் ஒரு பிள்ளைக்கு இப்போ நான் கல்யாணம் கட்டி வச்சுவார் ஸ்ரீலங்கா இந்தியாவில் நாங்கள் பிறந்த மண்ணன்னா ஒரு இதான மண் அந்த மண்ணில பிறந்துட்டு சேலஞ்ச் விட்டுட்டு அதை பின்வாங்குறாரு அந்த மண்ணில பிறந்ததுக்கு தகுதியே இல்லாதவர் வீடியோ போட்டு வா நீ நான் பாருன்னுட்டா அந்த மண்ணில பிறந்திருந்தா அது ஏற்கணும் தமிழ் நாக்களா ஓகே உண்மை என்ன தெரியும் உண்மை படுத்திருப்பார் உண்மை என்ன வேலையால வந்து பாவம் படுத்துச்சு அடிபடி இருக்கா அடிபடி
சொல்லி பிச்சை கொடுங்கள் இருந்தால் சொல்லும் கொடுங்கப்படுவோம் அப்படிக்குமா அஜயனா இல்ல போல காணல. ஓ நினைக்கிறீங்க புளியாண்டி நான் கூப்பிடுறேன் கேளு. டெலிபோன் கிட்ட வச்சு கதைங்க ஐயா. ஓ நான் கொஞ்சம் பிச்சு பிடுங்குவோமோ பகடி என்ன நீங்க சும்மா பகுடி கேட்டு அதுக்கு போய் ரெண்டு பேரும் இருக்கா சண்டை பிடிங்க பாப்போம் நாங்களும் கேட்போம். இல்ல எடுத்த உடனே ஒரு மனிதம் இல்லாமல் எடுத்த உடனே கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். நானும் கொஞ்சம் பயந்தவன் தான். நான் அதை விட பயந்தேன். எனக்கு அந்த ஊசி ஓட்டது பலி தாங்கலாம் வந்து கொஞ்சம் ஒத்தனம் கொடுங்க நான் சுடுதண்ணி ஒத்தனம் கை உயர்த்த இல்லாம இருக்கு. இல்லாட்டி ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுப்பா. ஐஸ் பேக் எங்க இருந்தது? இல்ல அதை விட கொஞ்சம் இதுதான் நல்லது. சுடுதண்ணி எழுதுறதுகளுக்கு தான் ஐஸை போடலாம். இது வேலையில் வந்தவுடனே தகவல் காண போட்டேன். நான் பின்ன அமர்த்தி விட்டது நல்லா எடுத்துறேன். நான் டஃபால் கான் போட்டீங்களோ? பனடோல் பரிசுத்தமோல். புலியாண்டியண்ணா, ஓ இது புலியாண்டி அண்ணாட்ட கேட்கிறேன். எனக்கு சரியான விளக்கத்தை நீங்க சொல்லணும். எங்களோட மாவீரர்கள் இருக்கணுமல்லோ, ஓ அது அடிச்ச செல்லொண்டு மாறி ஒரு வெங்கடையாக்கள் குடிமனைக்க விழுந்துட்டு தான் வையுங்களேன். ஓ விழுந்து அந்த வீட்டிலே அந்த ஒரு பெண் செத்துட்டா. ஓகே செத்தா அந்த குடும்பத்துல உள்ளாக்கள் போய் இப்ப அடுத்த அதுக்கு பிறகு அந்த மாவீரர்கள் அங்கே எங்கேயாவது அந்த செல்லிதா கொண்டு பூட்டினா ஓடி போய் ராணுவ முகாமில காட்டி கொடுத்தவையாம். தேப்பன் பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் குறைவு தேப்பன் தான். அப்ப சின்ன பிள்ளைகள் தேப்பன் உடனே காட்டி கொடுத்துட்டு ராணுவ முகாமில அடிக்கடி அந்த இடத்துக்கே அடிப்பாங்களாம் என்று ஒரு ஆள் சொன்னவர். எனக்கு நான் பால சொல்ல விரும்பலையே எனக்கு நேர சொன்ன கதைன்றதால அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அங்கேய இடத்துல ஏறி கதைக்கிறார். தாங்கள் பெரிய இது மாதிரி என்ன தியாக தீபங்கள் மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறார். அவரே சொன்னவர் தங்கட வீட்டை விழுந்து தங்களுடைய அம்மா இறந்த காரணத்தால தங்கட தேப்பன் அந்த வயல்வெளியில கொண்டு பூட்டுவாங்கன்னு பிடிக்கிற தோட்டத்துக்கு போய் கண்டுட்டா உடனே போய் அறிவிச்சிட்டு வேற அவங்க ராணுவம் அந்த இடத்துக்கு அடிச்சு அப்படியே முடிக்குமெண்டு அப்படி சொன்னவர் இன்றைக்கு ஒரு இடத்துல போய் நின்று தங்களோட குடும்பம் என்ன தேசப்பேட்டு குடும்பம் வந்து கதைக்கிறார். நான் அதை சொல்ல விரும்பலையே என்ன நேர சொன்ன ஆளு அப்ப இப்படிப்பட்ட ஆக்கள் செய்தது சரியா பிள்ளையா நீங்களே சொல்லுங்க. அதே தாய் இறந்த கோபத்துல செய்திருக்கிறார். அது இல்ல அது இறந்த கோபம் என்றாலும் இவ்வளவு மாவீரர்கள் போறதுக்கு அது ஒரு தாய் நடக்கும் தவறு. அது நான் புலியாண்டி என்ன கேட்கிறேன் கேட்க வராதீங்க. ஒரு புலியாண்டி என்ன சொல்லுங்க. இப்ப என்னண்டா எந்த விஷயத்தையும் எனக்கு இதுல ஒத்து போக மாட்டேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான் இல்லன்னா இது என்னட்ட நேரம் சொன்னது அந்த இறந்த பெண்மணி இருக்கல அவருடைய மகன் தான் சொன்னவர். இன்றைக்கு அந்த மகன் அங்கே நின்று கதைச்சவர். அதாலதான் சொல்றேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான் வேற ஒரு தெரிஞ்ச சொன்ன கதை இல்லை இது. ஓம் தம்பி இப்ப அவர் கதைச்சது இது அந்த பதிவில் இருக்கா? அதான் அவர் சொன்னது பதிவில் இருக்கான்னு. நானே என்ன ரெக்கார்டிங் வைக்கிறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கதைச்சோம் ரெக்கார்டிங் வேணாம். அதுதான் தம்பி இப்ப இருக்கிற. அதாலதான் நான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னேன். நான் ரெண்டு பேர் சொல்ல இல்ல அப்படி ஒன்று நான் இப்ப அதால எந்த பேரும் சொல்ல இல்லையா உங்களுக்கு. அப்படி ஒன்று நடந்தால் அது சரியா பிள்ளையாண்டு தான் கேட்கிறேன். அப்படி ஒன்று நடந்தால் அது பிள்ளை தம்பி அது பொண்ணாத பிள்ளை சரியோ பொல்லாத பிள்ளை. ஏனண்டா இவ்வளவு மாவீரட்ட உயிரும் போறதுங்கிற மக்களுக்காண்டி அதுல தவறுதெல்லாம் ஒரு உயிர் போயிட்டுன்றதுக்காண்டி அப்படி செய்தால் அதை பிள்ளை பிள்ளை அது பிள்ளை பொண்ணாத பிள்ளை. எனவே அதைத்தான் நான் சொன்னேன். நானே தவிர நான் இப்ப வேற வேறன்றதும் சொல்லல தானே இதுல. இப்ப யாராவது தொப்பியை போட்டு கொண்டு வந்தா அவரே தானே தன்னை காட்டி கொடுத்து கொண்டு வர அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு நீங்கள் பொறுப்பு விளங்கிச்சோ. அதை போட்டு கொண்டு வந்து அவர் தானே தானே காட்டி கொடுக்கட்டும். அது எனக்கு பிரச்சனை இல்லை சொல்றேன். ஆமா அப்படி போட்டு கொண்டு வந்து உங்களோட ஏறுகிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற பதில்கள்ல சொல்லத்தக்கதா இருக்க வேணும். விளங்கு ஆமா ஆமா. ஓ அப்ப என்னண்டா இப்ப அதுக்குள்ள அப்படி செய்யறது போல என்னண்டா 5 மணிக்கு போயிடுவாராம் வயலடிக்கு. இவங்க பூட்டிக்கிறாண்டா உடனே போய் அவங்க அறிவிச்சுடுவாராம். இப்படி பூட்டிட்டாங்க உடனே அதே இடத்துக்கு அடிப்பாங்களா ராணுவம். அது நல்ல மாதிரி பயணிக்க நேரம் சொன்னதால நான் 4000 சொல்ல விரும்பல. எவ்வளோ அதை விட அந்த இவியல் கடைசியா அந்த இடத்துல இருந்து தப்பி வந்தது ஏதோ போட் ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொண்டு போனதாம்.
இவள் இங்கால தப்பி வந்துட்டு இங்கால ராணுவத்துக்கு போய் சொன்னதான் இன்னடத்துல ஐயா கண்ணிக்கு தான் அடிங்க உண்டு கேப்பேன். தந்த குடும்பம் எல்லாத்தையும் பே பண்ணி ஓ 70 ஏதோ அந்த கரியால குழந்தைன்னு சொல்ல எனக்கு தெரியாது அந்த இடங்கள் அது அதுக்குள்ள மறைச்சு வச்சு தானே தேப்பேன் குழந்தை ஒரு போட்டு ஒன்று வாங்கி அதால வச்சுட்டாங்களா குழந்தை எனக்கு அது இடம் தெரியாது அந்த இடம் படிவா விளங்கப்படுத்த இல்லாது இல்ல குழந்தை எல்லாம் வந்துட்டு பிறகு அங்கால ராணுவத்துக்கு சொன்னதான் இந்த இடத்துல நிக்கணும் வேண்டு. இது பொய் தகவல் இல்லைன்னா இது உண்மை தகவலா? இவ்வளவு உண்மை தகவல் இவ்வளவு நின்ற சொல்லிக்க. அப்ப நாங்கள் எல்லாம் நண்பர்களா கதைச்ச காலம் என்ன பிரிஞ்சு போச்சது இல்லையா அதை சொல்றேன். முந்தைய முதலாவது அங்கட விட்டு ஒரு குரூப் ஒன்று பிரிஞ்சு போச்சது. ஓகே அந்த குரூப்ல போனாக்கள் ஒரு ஆள். அப்ப நாங்கள் முதல் நண்பர்களா பயணிச்ச நேரத்தில் இது அப்படி எல்லாம் அவங்களுக்கு உண்மையில எல்லாரும் கதைக்கிறான் எல்லாரும் உண்மையை பரிமாறின நேரம். இல்ல ஒரு விஷயம் அடிச்சிருந்தா உடனே இயக்கம் பயிரங்க மன்னிப்பு கேட்டு அதுக்கு பொறுப்பா இருந்தவரை பனிஷ்மெண்ட்ல போட்டிருக்குமே. இல்லையா அது எனக்கு தெரியாது. அது என்ன நடந்தது எப்படி விழுந்தது எனக்கு தெரியாது. இது அவர் சொன்ன கதை தானே அது எனக்கு தெரியும். இல்லையா அது சில இடத்துல மாறி இப்ப இவியலை ஒலிம்பி போச்சல இவியல் ஒலிம்பி போகாம இருந்து நடந்திருக்கலாம் தானே என்னன்னு தெரியாது எனக்கு அதை பத்தி. சில பேர் ஒலிம்பி போச்சல ஒலிம்பாம இருந்திருப்பேன் அந்த இடத்துல எனக்கு தெரியாது. அது புள்ளி தெரியாது. இது வளம் வேறு சொன்ன தகவல் அவற்ற வாயால. வணக்கம் செல்லச்சாமியண்ணா. என்ன ஜெகன் நான் இங்க உண்மையாத்தான் பயணிக்கிறேன் அண்ணா. நானும் உண்மையா 100% உண்மையா பயணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் வேற யாரும் உங்களுக்கு போன்ல சொல்றேன். இப்ப நான் எந்த பேர் தான் கேட்கிறேன். இப்ப உண்மையா தான் பயணிக்கிறேன். ஆனா கடைசி மட்டும் எதிர்பார்க்கோ எல்லா உண்மையையும் நான் சொல்லுவேன் விளங்குச்சு. அதோட உண்மையா சொல்றேன். ஒரு நேரம் பயணிக்க எல்லாரும் பொய் சொல்லவே மாட்டேன். ஓகே ஓகே. முந்தி நாங்கள் எங்கட குரூப்ல பயணிக்க எல்லாருமே உண்மையை தான் கதைச்ச நாங்கள். அது ஏன் அந்த குரூப் உடஞ்சியான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் உண்மையை தான் கதைச்ச நாங்கள். அது நான் சொல்றேன்னா எல்லா உண்மையையும் நான் சொல்ல மாட்டேன். அதுவும் கூட இதண்ணா உங்களோட பர்சனல் இது நாங்க கேட்க மாட்டோம். ஆனா ஒரு பொய் சொல்ல மாட்டேன். அதோட பொய்யாக்கவும் மாட்டேன். நான் சொல்ற விளங்குது. நான் இப்ப சொல்றேன் வளர்ந்த இயக்கமே இப்படி சிதாரி சின்ன பின்னமா எப்படியா நாக்குறாங்களா? Anyone pass? I don't know. Who is this? I don't know. அவர் வந்துட்டு வாங்கிட்டேன். வேற லோட் பண்ணி கொண்டு வந்துச்சு வந்து. எஸ் செல்லச்சாமி. செல்லச்சாமியே ஓ உள்ளுக்கு வந்த உடனே தூக்கி எறிஞ்சு விட்டீங்களே. அப்படி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நாங்கள் அலர்ட் அடிச்சுதான் தான் ரக்கி விட்டேன். ஏன் தலைமயிரும் அலர்ட் அடிச்சதோ தலைமயிரும் உங்களோட தலைமயிர் மாத்தோம் என்ன இது கொடுமை. படத்தையே உங்களோட படத்தை காண தெரியுது இங்க ஒரு எனக்கு இங்க வணக்கம் 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 வணக்கம். என்ன திங்கக்கிழமை இந்த லைவ் இல்லாம போனா சிரிச்சு விடுங்க. சிரிச்சு விடுங்க. எனக்கு அவருக்கு சிரிச்சு விடுங்க. சிரிக்க கூடாதுன்னு இது என்ன சொல்ல சும்மா இருங்க வேணாம். சிரிக்க கூடாது. அதுக்காண்டி சொல்லல செல்லச்சாமி என்ன கதைக்க வர நீங்க டேங்க சிரிக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் டிக்டாக்ல தளத்த காலையில இவங்க சொன்னாங்க இங்க தளத்த காலையில நான் தேடி திஞ்சு களைச்சு பிரிக்குது. அதான் நாங்கள் எங்களோட களத்திட்ட நோக்கம் ஒன்று இருக்கல்லோ. அதோட பயணிக்கிற மக்கள் அவ்வளவு பேரும் அதோட நின்று தான் தெரியும். கடவுளுக்கும் தெரியும் நல்லவர்களை யாருண்டு. நான் நேற்று ஒரு ஆளோட செலன் விட்டு கதைச்சினான். பேசினா கதைச்சினான். எப்படி கதைச்சினான் உங்களுக்கு அதையும் சொல்றோம். பிளாக் வச்சு நேற்றுல முந்துரா இங்க வாங்குவோம். ஆதாரம் இல்லாம தமிழ் கதைக்காது. சரியோ என்னத்துக்கும் ஆதாரம் இன்னொன்றுக்கும் அந்த ரெக்கார்ட் பண்ணியோ இன்னொரு இது ஒன்று ஆதாரம் வச்சிருக்கு. சரியோ ஆதாரம் இல்லாம கதைக்கிறாள் தமிழ் எல்லாம் கிடையாது. அது கிண பேருக்கு பிடிக்காது. ஆதாரத்தை தேடி வச்சுக்காண்டா எனக்கு இதை வச்சு ஆப்படி பண்ணு போட்டு அதுக்கு மேல அனுப்பிடுவாங்க. ரெண்டு நான் பேசினல அவளோட உங்களோட தளத்தை அதை மரமோமா நின்று பார்க்க ஒரு ஆள் என்னோட டேலண்ட் விட்டு காட்சி கொண்டு சொல்லிருப்பேன். இந்த தளத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லிருப்பேன். என்ன போவாதீங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லைங்கோ. ஏன் அப்படி இந்த தளத்தில் அப்படி கதைப்பான் இப்படி கதைப்பான் ஏன் டாக்டர் அப்படி கதை வந்த நான் சொன்னேன். அப்பதான் இந்த கதையும் வந்தது. இன்னும் இவங்க இப்படி உங்களோட படம் போட்ட போட்டு 65 வயசு ஒரு போட்டோ கூட அடிச்சு விழுந்தாங்க.
ஏடிஎல் ஒரு நாள் ஏதோ கதைச்சு கொண்டீங்க இதுதான் நான் அனுப்பி விட்டேன் நான் வாட்ஸ்அப்பில் அந்த போட்டோ தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பின போட்டோ தான் நானே துணிஞ்சு அனுப்பின போட்டோ அதால அவர் கொடுத்து தான் இந்த போட்டோ வந்திருக்கு வெளியில. அவர் தான் கொடுத்தவர் ஜேடிஎல் கொடுத்த யாரும் கொடுக்க இல்ல ஜேடிஎல் நான் இந்த போட்டோ ஜேடிஎலுக்கு வாட்ஸ்அப்புக்கு நேரே அனுப்பின போட்டோ நான் சொன்னேன் இது தமிழ் இல்ல தமிழ் போட்டோ இது நான் போட்டோ காட்டினேன் அது இது இல்லையா சொல்லி என் ஃப்ரெண்ட் தானே சின்ன கதை வந்தா போல கதை வந்துட்டு அந்த ஒரு வாதாட்டம் மாதிரி காய்ச்சி நின்றாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய வாதாட்டமா போனது. அப்போ என்னண்டா இல்லைஜாமி சொல்லுங்க இந்த முதல் நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் என்னத்துக்கு டாக்டரை எதிர்த்து போட வேணும் கதைக்க வேணும் அப்போ சொன்னான் அதான் டாக்டர் பெரிய கதைப்பான் புறாவை முஞ்சியான்னு கேட்டவன் இப்போ இந்த புதுத்தளத்தில் கேட்கணுமோ கதைப்பான் சரி அவரெல்லாம் முடிஞ்சு போயிட்டாரு எப்ப என் கதைப்பான்னு கேட்டுச்சான் பர்சனலா கேட்டுதான் இவரு அவன் லைவுக்கு வரல கீழே ரெண்டு ஒளிச்சுட்டு பாக்குறாங்க அவங்க லைவ்ல ஏறி கதைக்கிறீல ஓ ஆயிடுச்சு இன்னொரு ஆளா ஓகே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் தானே ஏன் டாக்டர் பத்தி நாங்க கதைக்கிற மாட்டோம் கொடுங்க நீங்களே நான் கொடுத்துட்டேன் நீங்க கொடுக்க பாருக்கவா அதான் பிரியாணி என்ன கொடுக்க சொன்னா கொடுங்க அப்படி இவர் வந்து சண்டபாடில் அவரோட என்ன மக்களுக்கு இல்லை எம்பியானுண்டு அவர் தானே தன்னிச்சையானுண்டு ஒரு எம்பியானுண்டு அவர் எலெக்ஷன் கேட்டு வாரது வேற இவர் சரியோ உங்க எத்தனையோ பேர் வந்தவ எத்தனையோ பேர் இருக்கணும் எல்லாரையும் தெரியாது ஆனால் இவரை நாங்கள் தான் பாப்புலர் ஆக்கி விட்டது சரியோ நாங்கள் தான் தூக்கி வச்சு ஆடினது நாங்கள் தான் பாப்புலர் ஆக்கி விட்டது இதற்காக வேண்டி காசு சேர்த்து கொடுத்த அத்தனை பேரையும் ஜெகன் வன்னிமைந்தன் சுரேஷ் எல்லாரும் ஊத்திகள் காவாலிகள் கடப்படிகள் கள்ளர்கள் என்றெல்லாம் சொன்னதுக்கு தான் இந்த அடித்தது முதல் அடி பிறகு விடமாட்டோம் இவன் வந்தது காசு சேர்க்கத்தான் என்றொரு இதை நாங்கள் கேட்கல அவன் தான் பதிவிட்டவனுங்கள் எல்லாரும் மண்டையிலை விளங்குச்சு அதுக்கு இங்கே இடமில்லை விளங்குச்சு வந்த நோக்கம் ஒவ்வொரு இதுக்கும் போட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கும் போட்டு இப்போ அண்டைய வந்து பாராளுமன்றத்தில் நித்திரை கொண்டான் சரியோ நித்திரை கொண்டது அடுத்த நாள் இவனுக்கு இருக்கின்ற மாதிரி பார்த்து கொண்டு இருந்தால் அந்த விஷயம் வந்து மம கோவம் அது தண்டு கலைச்சு அதை மலர்ந்தடிச்சுட்டான் சரியோ சரி ஆனால் விட மாட்டோம் இவன் வந்து வெளிநாட்டில் வந்து ஆக்களுக்கு சொன்னது புதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுதான் சரியா அங்கே போயிட்டு அவ்வளோ ஆட்டாங்காடி போட்டு இப்போ வந்துன்றோண்டு அவன் இளங்குமார் நம்ம மாமா குமார் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கதையை முடிச்சு படிச்சு வருது அவன் உண்மையாவே ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை இப்ப நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத மொழியெல்லாம் வந்திருக்கிறோம் நாங்கள் இதை ரை பண்றதால உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லி கொடுக்கலாமே தவிர நீ அந்த இடத்துல இன்றைக்கு பேசுற செம்மறி என்று நாளைக்கு அந்த செம்மறிக்கு முன்னுக்கு ஒரு பூவை போட்டா எப்படி இருக்கும் அதையும் சொல்ல தயங்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அதை விட நீங்க சொல்ற கருத்தை விட நான் சொன்ன கருத்தை உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு பதிவிடத்தான் நான் தனிப்பட்ட ரீதியாக ஒரு காட்சி உங்களுக்கு பதிவிடத்தான் வேணும் நான் சொன்ன விஷயம் நாங்கள் ஏன் கதைக்கிறோம் என்றால் எங்களை எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து எங்களிடத்தை வந்து இன்னொரு தேவைக்கும் எங்கள்கிட்ட வரையில சரியா ஆனா எங்கள்கிட்ட இவர் எங்கட தேவைக்கு வந்தவர் இது எங்கள்கிட்ட கை நீட்டி வேண்டினவர் நான் கொடுத்தால் நான் கதைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடாக்கு நான் செய்தால் எனக்கு செய்யறதுக்கு அனுமதி இருக்கு நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு கொண்டு செய்தா நீங்கள் செய்யறது நான் அடிச்சா கூட வேணிக்கொண்டா போவீங்க இல்லையோமோ அது ஒரு யதார்த்தமான உண்மை நோமலா ஒரு சாதாரணமா நான் கூட ஒரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பிள்ளைங்கிட்ட நல்லா உதவி செய்துட்டேன்னா நீ அந்த வேலை செய்ய காலை பத்தி அடிச்சா நீங்க என்ன ஓகே வேணிக்கொண்டா போவீங்க ஏன் அவனை ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி ஆனா இவர் பண்ணி கொண்டு போய் என்ன பிள்ளை இல்லையா விட மாட்டேன் இல்ல புலை இருந்தாலும் சில நேரங்களே அந்த இல்ல 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 புலை இருந்தாலும் ஒரு செய் நன்றிய யோசிக்கிறவனுங்கோ எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் பொதுவான விஷயத்தை சொல்லுவாங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பா பழங்கி சரியான அவருக்கு உண்மையாகவே நான் நேசிச்சு அவருக்கான உதவிகளை செய்து கொண்டு போயிருக்க இப்ப அவன் எனக்கு இப்ப செய்து கொண்டு போயிருக்கல இப்ப செய்தவன் எனக்கு ஒரு கட்டத்தில் அடிக்க கூட நான் பெரிய வந்தா கூட ஓகே விரலா அப்படி பண்ணிட்டு போவேன் ஏன்டா அவனால நான் இந்த நிலைமை இருக்கிறேன்னு யோசிச்சுட்டு போவேன் உங்களோட கருத்து எந்த கருத்து உங்களுக்கு விளங்கல நினைக்கிறேன் தம்பி அதுக்கா இப்ப நான் எத்தனையோ செய்து கொண்டு வையுங்க சரியா ஆனா நான் பிள்ளையண்டா மற்றவன் வைக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை அண்ணா நீங்கள் புலவிட்டாலும் புலவிடாட்டி கூட சரியோ நான் உங்களுக்கு புல் கேள் பண்ணினார் சரியோ என்னாலதான் நீங்கள் அப்படி உரிமை எடுக்கிறது உண்மை தாழ்த்துறேன் அதை என்ன தாழ்த்தும் ஆனால் உங்களை பெருப்பிக்கும் நீங்கள் கை நீட்டாம போய் உங்களை இன்னும் பெருப்பிக்கும்
நீங்கள் திருப்பி அடிக்க வலிக்கிட்டா நீங்க இன்னும் கீழே போவீங்க. விளங்குதா? நான் சொல்ற கதை உங்களுக்கு கருத்து விளங்கி நினைக்கிறேன். சரியா சொல்லி நான் சொல்ற கருத்து உங்களுக்கு விளங்கினா நீங்க சரியா சொல்லி நினைக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அர்ஜுனாவுக்கு உதவி செய்றீங்க. அர்ஜுனாக்கு நீங்க ஒரு சின்ன அடி கொடுக்க வலிக்கிடவே கொடுக்கல, சரியோ அடிக்கல, கை ஓங்கவே அவர் என்ன யோசிச்சவர் உங்களை அடிச்சு கீழே மலைப்பி விட்டவர். விளங்குதா? எல்லாரையும் கை ஓங்குறது, அதாவது வார்த்தையால் நீங்க சொல்லவே, வார்த்தை மட்டும்தான் காய்ச்சிங்க. சில விஷயங்கள் நீங்க அதை கூட கதைக்கல. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு வார்த்தை கதைக்கலையே உங்கள் எல்லாரையும் நீங்கள் தேவையை ஏற்படுத்தி இறஞ்சிட்டு போனவர் அவர் இன்னும் கீழே தான் போவாருங்க. அதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நான் சொல்ற தமிழ் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அது சரி, அது ஓகே. ஆனா அவர்களை அடிக்க நினைச்சவர் நாங்க திருப்பி அடிச்சுட்டோமா? அவற்ற தளத்திலேயே அவருக்கு அடிச்சாங்க. அதான் அவர் அப்படி யோசிச்ச உடனே நீங்கள் பாஞ்சிட்டீங்க. விளங்குதோ? நீங்கள் என்ன செய்றீங்க? அவருக்கு மேலால பாஞ்சாங்க நிக்கிறீங்க. அதான் நான் சொல்ல வரேன். அது உண்மை, அது உண்மை. விளங்கு அவர் நீங்கள் உதவி செய்து அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனீங்க. சரியோ நீங்கள் இல்லை நாங்கள் என்று சொல்லுவோம். விளங்குதா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பயணிச்சாங்க. நாங்கள் கொண்டு செய்து அவர் தமிழ் பாக்ஸ் குழுமம் தான் சொல்றேன். தமிழ் பாக்ஸ் ஒரு நாளும் சொல்றேன். இப்ப நானே நீங்கள் சொல்றேன். நான் சில விஷயங்களுக்கு நான் ஒப்பிட்டு வரவே இல்லை. நான் தனியா போறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையோமோ? எனக்கு போக்குவல் பிள்ளை சொன்னா நான் தனியா போய் தான் எனக்கு இதுன்றது. ஆனா நான் கொடுக்கும் போதோ ஏதாவது செய்யும் போதோ நான் இன்னார் தான், நான் தந்த மாதிரி இல்லாம இன்னார் மூலம் தான் செய்யணும்னு சொல்லிட்டு செய்து வந்துடுறேன். சரியோ அப்ப அவர் அந்த பேரை தான் கூட பயன்படுத்தி கொண்டு வந்துடுறாங்க. நாங்கள் எல்லாருமே இல்லையோ அவர் நல்ல நிலைமைக்கு வேற வேணும், அவர் நல்ல இடத்த கொண்டு வரணும், மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேணும். நான் ஆரம்பத்திலே சொன்னான், மக்களுக்கு யார் சேவை செய்யணுமோ அவைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா இவரா இருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்ய அடிவரை நாங்கள் தூக்கி அறிவோம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆரம்பத்திலே சொன்னான். ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது. இன்றைக்கு தான் சொல்றேன். இதே கருத்து தான் நான் இன்றைக்கும் சொல்றேன். இன்னொரு நாள் புதுசா வந்தா கூட மக்களுக்கு சரியான சேவையை வழங்கினால் அவர்களுக்கு நாங்கள் இன்னும் இதை விட மேல 100 மடங்கு கூட செய்வோம். இவருக்கு சும்மா ஆரம்பத்தையே நாங்கள் தெரிஞ்சு வேற தட்டி விட்டுட்டோம். இதை விட 100 மடங்கு அள்ளி அறிவோம். ஆனால் செய்யலையா இருந்தால் அவரையும் விவரிச்சுக்கோம். யாரா இருந்தாலும் புலிகாண்டி அண்ணா கருத்தை என்ன சொன்னவரண்டா, தான் ஒரு ஆள்கிட்ட உதவி பெற மாட்டேன், அப்படி சின்ன உதவியை பெற்றுட்டா கூட அவர் பிளஸ் செய்யறாருண்டா தான் அடங்கி போக மாட்டேன். நோ, அவர் நான் சொன்ன கருத்து எனக்கு விளங்கல. நான் சொன்னேன் எப்படின்னு கேட்டா, என் மூலம் புலிகாண்டி அன்னைக்கு நான் உதவி செய்யறேன். நிறைய உதவி செய்து புலிகாண்டியை ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். விரைக்கில்ல நான் பெம்பலை கதைச்சி போட்டு ஒரு சின்ன விஷயத்த புலியான விஷயத்தையோ சரியான விஷயத்தையோ பெம்பலை கதைச்சி போட்டு அவரில் புள்ளையில அந்த பெம்பலை கதைச்சி போட்டு தட்டினா கூட புலியாண்டிய பெருந்தன்மையை எப்படி செய்வேன்னு சொன்னேன். நான் என்ன அப்படி செய்வேன்? இப்போ நான் உதவி செய்ய புலியாண்டி எனக்கு உதவி செய்தால் நான் என்ன எப்படி செய்வேன்? புலியாண்டிய ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு விஷயத்துக்கு தட்டி அப்படியே செய்யறாரு போட்டு கதை ஒரு பாயில கூட ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு போனா ஓகே நான் அப்படி வந்தா சரி அதை பேசி போட்டு போகுது கோவத்தில் பேசி போட்டு போகுதுன்னு யோசிச்சு கொண்டு இன்னும் அடங்கி கொஞ்சம் அடங்கி வாசிப்பேன். நான் இல்லைங்க அதே நேரத்தில் புலியாண்டி என்ன அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. செய்ய மாட்டேன்னு சொல்றது அவருக்கும் என்ன பொறுத்த பப்ளிக்கே சொல்றேன். அவருக்கு வேற வித்தியாசம் இல்லை. நான் சொல்ல வரப்பா சொல்ல வாரேன். இல்ல அவர் சொல்றாரு என்னன்னா தான் அப்படி கை நீட்ட மாட்டேன். நீட்ட மாட்டார். நான் சொல்றேன் நீட்டினாலும் அப்படி நாங்கள் ஒரு எங்களுக்கு தெரியாம தானே சில விஷயங்கள் நடக்குது. புலியன்றது உண்மையாவே நீங்க யாரும் தெரிஞ்சு கொண்டு நீங்க செய்ய போறது இல்ல. ஒருவர் நான் உதவி செய்தனா என்ற உரிமையில ஒருத்தருக்கு கை நீட்டுறப்பல தான் யாரா இருந்தாலும் அது அவர் தான் தாழ்த்தப்படுவாருங்க. இப்ப நான் உதவி செய்து போட்டு நான் உங்களுக்கு கை நீட்டினாங்க அதுக்கு நான் தான் தாழ்த்தப்படுவேன். நீங்கள் இன்னும் மேல போவீங்க. உதவி உதவி செய்த நீங்கள் இன்னும் மேல போவீங்க. உதவி வேண்டவர் கீழே தான் போவார். அவர் கை அதாவது உதவி செய்தவர் அவருக்கு கை நீட்டினா அவர் மாறிடும் அந்த கதை. கை நீட்டினா உங்களுக்கு வரைக்கும் வித்தியாசம் இல்ல. அது சமநிலைக்கு வந்துடும். அதான் சொன்னேன் நான். இப்ப இதை விட்டு நீங்கள் மேலால பாஞ்சு போனா நீங்க டக்குனு முந்திட்டீங்க அர்த்தம். விளங்குதா? நீங்க செய்யற விஷயம் முந்திட்டீங்க. உங்களோட கருத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாங்க வாங்க உங்களோட கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல செல்லஜாமி என்னண்டா தம்பி, இவர் இப்படி சொல்லி போட்டார். துரோகி கல்லர் எல்லாம் குடிச்சு போட்டு நிற்கிறதுகள் எல்லாம் சொல்லிட்டான். சரியா? அப்ப சத்தமிடாமல் இருக்க இயலாது. சரியா? சத்தமிடாமல் இருக்க இயலாது. ஆகவே வா ரெண்டு கூப்பிட்டு ஓகே அந்த காசு கணக்கு காட்டு என்ன செய்த நீ அதைத்தான் நான் உங்களுக்கு சரியா சொன்னேன். முறிச்சு கதைக்கிறேன். அதுக்குத்தான் உங்களுக்கு சரியா சொன்னான். நீங்கள் அவர் வார்த்தை சொல்லியிருக்கலையே அவர் உங்களை மீறிப்பாய நீங்கள் அவருக்கு மேல பஞ்சிட்டு நிற்கிறீங்க. அப்ப நீங்கள் முந்தின நீங்க இப்ப நீங்கள் தான் பெரியாக்கா நிற்கிறீங்க. கீழே தான் போய் கொண்டு ஒரு சிம்பிள் இது சொல்றேன். நான் என்ன வச்சு சொல்றேன் உதாரணம் என்ன நான் உதாரணமா வச்சு சொல்றேன். ஓகே என்ன கூப்பிட்டது சிக்கப் 1978 நான் வேண்டாம் என்ன கூப்பிட்டாது. ஆனால் என்ன கூப்பிட்டு நான் பள்ளிக்கூடம் போய் வரையலாம் அங்கே அவன் விட்டு தான் வந்தனான் அவன் விட்டு தான் வந்தனான் எல்லாம் செய்தனான். சரியா?
ஆனா அதே சித்தப்பன் நான் ஒரு சொந்தக்கார கல்யாண வீட்டிலையோ செத்த வீட்டிலையோ நான் விழுந்தா விழுந்து அடிச்சு ஓடுறான் அந்த இடத்த விட்டு. ஏன் அவர்ல குற்றம் இருக்க ஒரு அவர்ல குற்றம் ஏதோ இருக்கு. செய்ததா எனக்கு ஹெல்ப் பண்ணது அவனப்பா. ஹெல்ப் பண்ணா கூட அதான் நான் சொன்னேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தை சொன்னார். இப்ப அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் சரிதானே. இப்ப நீங்கள் இப்ப கைமுந்தி வெளியில பாஞ்சி நிக்கல, அவருக்கு மேல பாஞ்சி நிக்கல. ஒரு விஷயத்தை அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய வெளிக்கிட முன்னமே வெளிக்கு செய்தாரோ செய்ய முன்னமோ நீங்கள் அதை விட மேலதிகமா பாஞ்சின்றைக்கு நிக்கிறோம். நாங்கள் எங்களோட தலைமை அப்படித்தான் நிக்குது. அதான் இப்ப எங்களை கண்டுட்டு இப்ப எங்களை கண்டா அர்ஜுனாக்கு பயம். அதைத்தான் சொல்ல பாரு. நான் உங்களுக்கு பயம் இல்லாட்டிக்குங்கோ தமிழ் செலவட்டு சொல்லவே அவனுக்கு பேக் கூசுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில. வணக்கம் வணக்கம் தமிழ்பாக்ஸ் அண்ணா. வணக்கம் தமிழ்பாக்ஸ் அண்ணா குடும்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் வரிகள் மேல வரிகளை சுமந்து கொண்டிருக்கிற இனங்கள் தான், மக்கள் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்வது, இப்போ ஒரு உதவிக்கரம் நீட்டும் பொழுது நீட்டிவிட்டோம். ஓகே, அதை கடந்து செல்வோம். அடுத்தவர்களை விமர்சிப்பதும் தாக்குவதும் அல்லது அதற்கான செயற்பாட்டுக்குள் நிற்பதும் என்பது தலைவருடைய தமிழில் தேசிய தலைவருடைய சிந்தனையிலிருந்து மாறுபட்ட செயற்பாடு. அதை நாங்கள் செய்திருந்தோம். அது எங்களுடைய மனப்பாங்கு, செய்ய வேண்டிய மன துடிப்பு, இதய துடிப்பு. அதையும் தாண்டி நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய வீர யாத்திரை பயணம் என்பது விசாலமானது, பறந்திருக்கக்கூடியது, தொலைநோக்கு பார்வையுடையது. ஆக நாங்கள் அந்த சிறு வட்டாரத்துக்குள் சுற்றி நிற்காமல் பரந்த மனம் எண்ணம் கொண்ட அதுவும் இந்த மாவீர மாதத்தில் நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை நினைவு கொண்டு தொடர்ந்து செல்வதன் போது சிறப்பாக இருக்கு. தமிழ்பாக்ஸ் சொன்னா தமிழ்பாக்ஸ் குடும்பம். நன்றி. நீங்களும் தொடர்ந்து வாங்கண்ணா. இந்த இப்ப நாங்கள் அனுசரிச்சு இருக்கிறோம், அதாவது நினைவு கூர்ந்திருக்கிறோம் மாவீரர் தினத்துக்காக. இப்ப நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது அவையில நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கோம். உங்களுக்கு கருத்துகள், கவிதைகள், பாடல்கள், உங்களோட நினைவுகள் இருந்தா வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணலாமா? நாங்களும் மக்களுக்கு நினைக்கிறார்கள் இருந்து எல்லாருக்கும் அது பெரிய யோசனமா இருக்குமா? நான் இதுக்கு ஒரு சின்ன கருத்துன்னு சொல்றேன், குறைக்காதீங்க. சொல்லுங்க. நான் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துக்கு போகலையே, ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் இதில் பப்ளிக்காக சொன்னாது எங்களை விஷயத்தில் தப்பாயிரும், கனவே அதை விமர்சிப்பினம். அப்போ அண்ணன் வந்து எங்களை சொல்கிறார் ஒரு கட்டத்தில் நேர வந்து அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் கூப்பிட்டு நேரடியாக கூட கதைக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார். இவங்க விட்டு பண்ணு போனால் சரி வராது, இவங்க எப்படி செய்கிறாங்களோ இதே மாதிரி ஒரு கட்டத்தை நாங்களும் செய்யணும்னு சொல்லி எங்களை அனுப்பி நாங்கள் அந்த விஷயத்தை செய்தா பிறகு அந்த கட்டத்தையே ஸ்ரீலங்கா அரசாங்கம் யோசிக்காமல் இருந்தது. சரி, அதெல்லாம் நாங்கள் இதில் பப்ளிக்காக சொல்ல நான் விரும்பல. உங்களுக்கு அந்த பட்டுப்படாம சில விஷயத்த சொல்றேன். நேரடி அண்ணா கூப்பிட்டு அதுக்கு தான் சொல்ல, நேரடி அண்ணா கூப்பிட்டு சொன்னது, இவங்களெல்லாம் விட்டு விடணும்னா இவங்க இப்படித்தான் செய்வாங்க, நீங்களும் ஒருக்கா இப்படி நாங்களும் செய்தாத்தான் இவங்க இது திருப்பி செய்ய மாட்டாங்க என்று சொல்லி செய்த நாங்கள் அண்ணையோட நேர முன்னுக்கு அண்ணன் கூப்பிட்டு 150 பேரை முன்னுக்கு வச்சு இருத்தி போட்டு அண்ணன் சொல்லி அனுப்பின விஷயம். நான் இதை உங்களுக்கு பப்ளிக்காக இன்னொன்றும் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு அந்த நான் நான் நேரடியா ரங்கி அந்த விஷயத்துல செய்தால் சொல்ல முடியாது. சில சொல்ல மாட்டேன். நான் சொல்றதும் இல்லை, சொல்ல விரும்புறதும் இல்லைங்கோ. நான் இந்த பெருமையாவே போல்றில் நீங்க பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். நான் கன விஷயங்களுக்குள்ள நாங்கள் நின்று ரங்கி அது செய்து போட்டு வந்தாக்கல நாங்கள் அண்டை ஒதுங்கி பம்பல் அடி சிரிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றா எங்களுடைய தேசம், எங்களுடைய விடுதலை, உங்களுடைய மாவீரர்கள் செய்த தியாகங்கள், ஒவ்வொரு மாவீரர்களுடைய இறப்புகளை நேர பார்த்து ஒருதன் போகும்போது சொல்லி போட்டு தான் போவான், டேய் நான் போறேன், நீயோ உண்ட புள்ளியோ உண்ட சந்ததியோ நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு போறவங்க தான் சொல்லி போட்டு ஒருதன் போவாங்க. அதற்கு இருந்து வந்தாக்கல நாங்கள் ஓகே அது எல்லாத்தையும் யோசிச்சா கவலை, சரி அதை விட வழக்க விட்டு கடந்து போ. கதைங்க எனக்கு கதைங்க கவலையா கிடையாது. கதைங்க நீங்க கவலைப்படுத்தி மேல கொஞ்சம் கதை கேட்க கஷ்டம் தான். கொஞ்சம் நேரம் எனக்கு அந்த மாநில கதை மட்டும் பார்த்திருப்பீங்க. ஆனா நான் கதைக்கிறேன் கேட்டா உண்மையாவே இதுக்கு தான் கதைக்கிறேன். கேட்டா எனக்கு அது ஒவ்வொரு தினம் கண்ணுக்கு வந்து படம் மாதிரி நிற்பாங்க. எல்லாரும் யோசிப்பேன் இவன் மாவீர பெரிய கதைக்கிறேன். உண்மையாவே இந்த அடிமனம் அதுதான் எனக்கு சொல்ல தெரியல. ஓகே பாய் கதை நீங்க முந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா?
இளம் சரி சரி ஓகே அந்த ஐடியில் வந்திருக்கேன். சரி சரி ஓகே என்ன என்ன தூக்கினா சில ஐடியெல்லாம் மாறிக்கொண்டு வர தான் பண்ணும். அப்படியா நீங்க வேற ஐடியில வந்து நின்றுப்பீங்க போல என்ன? இளம் ஸ்டார் 001 ஐடியில் வந்தான். அது நாங்கள் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அந்த நேரில் முடிஞ்சது. இளம் ஸ்டார் பொறுத்தான் இந்த ஐடி வரும்பொழுது சில பேர் தூக்குவாங்க, சில பேர் தூக்க மாட்டாங்க. புதுசு புதுசாக எங்கே ஒருத்தர் உண்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறானா அவனுக்கு தான் அடி அடி. அது என்ன தமிழ் பக்ஷம் எனக்கு தெரியும் எவ்வளோ விளவில எழும்பும் பரம்பரை இன்றைக்குல நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள்ல. இது எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதாவது பொதுமக்களாக தமிழ் மக்களிடையில் புலம்பெயர்ந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள், தாயகத்தில் வாழக்கூடிய எங்கள் சொந்தங்கள், வலிகளையும் வேதனைகளையும் பாரங்களையும் சுமைகளையும் பாரச்சிலுவைகளையும் சுமந்து இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் எல்லோருக்கும் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் நாங்கள் இருந்து பல்லாண்டு காலங்களாக செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம். மேலே அந்த பாட்டில் செல்ல பையான்ற பாட்டு சொல்கிற மாதிரி கேட்டயமாயமை காத்தயம் மக்களே வாளாகவும் இனி மாறுங்கள் ஈரம் நிறைந்த நெஞ்சங்களே இளம் வாருங்கள் நம்ம மாதிரி படிக்கணும். அப்போ அந்த உணர்வோடு வாழக்கூடிய அனைவரும் எங்கள் இனத்துக்கானவர்கள், எங்கள் விடுதலைக்கானவர்கள், எங்கள் மண்ணுக்கானவர்கள். இது நான் சொல்லல, எங்களுடைய தியாகதீபம் லெப்டினன்ட் கர்னல் மருத்துவ மாணவர் யாழ் மாவட்ட அரசுத்துறை பொறுப்பாளர் தியாகதீபம் தெரிவரண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகள். அதாவது இந்த மண்ணை நேசிக்காதவர்கள், மண்ணுக்கு ஒரு அர்ப்பணிப்பை கூட தியாகத்தை கூட புரியாதவர்கள் இந்த மண்ணை ஆளவும் மண்ணை நேசிக்கவும் மண்ணில் வாழவும் அருகதையற்றவர்கள் என்ற அந்த கூட்டுத்தான் நான் சொல்லக்கூடிய. அதாவது நாங்கள் இன்றைக்கி நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது கடந்து செல்வோம். இது எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு அடிமையில் அடி விழுகிறதோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் மீள எழுந்து வந்து எங்கள இனத்துக்கான சுதந்திரத்துக்காக எங்களோட மண்ணின் விடியலுக்காக நாங்கள் ஒரே இடத்துல சிக்கப்பட்டு நிற்காமல் அதை தாண்டி பல செயற்பாடுகள், பல அறிவு சார்ந்த நகர்வுகள் என்பது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதில் இருக்கிற அனைவருக்கும் அண்ணாக்கள், சகோதரர்கள், உறவுகள், அன்பு உள்ளங்கள். அப்போ அந்த உயிர்ப்படை தியாகத்தின் பின்னால் இந்த கனமான கார்த்திகை மாதத்தில் நாங்கள் எல்லாரும் அதை உணர்ந்து பல விடயங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. கடந்து செல்ல முடியாமல் வழிகளும் இருக்கின்றது. ஆக அந்த மாவீரர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான எங்களுடைய உயிரோட்டமான பாதையில் நாங்கள் இருப்பதே சிறப்பான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று என்னுடைய ஒரு பொதுவான கருத்து. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வழிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, அவனை ஓடி போகிறான், இவன் இப்படி போகிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான், அதை சொல்கிறான், இதை சொல்கிறான், பல இதுகள் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அவசியமற்றது. அவசியமானது எங்களுடைய மாவீரர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டியது. ஆக அந்த உணவான செயற்பாட்டை நாங்கள் எல்லோரும் உயிர்ப்பாக செயற்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கான ஒரு பலன் எங்களை வந்து சேரும். அதை தாண்டி எங்களுடைய தாயகத்தில் 50,000 மாவீரர்கள் உயிர்ப்படை தியாகங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். 50,000 மேற்பட்ட மாவீரர்கள், லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய அர்ப்பணிப்புகள் என்பது நாங்கள் செய்யக்கூடிய இந்த தியாகங்களை விட அளப்பெரியது. ஆக இதில் எல்லாத்தையும் நாங்கள் அடிவேண்டுவோம், பல வழிகளை கடந்து செல்வோம், பல பேருக்கு நாங்கள் உதவி செய்வோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தலைமுறை ஏற்படும். அதையும் தாண்டி எங்களுடைய இலக்கு என்பது அதாவது போராட்ட வடிவங்கள் மாறலாம், எங்களுடைய இலக்கு மாறுது என்று சொன்னது நம்முடைய தமிழ் தேசிய தலைவர்கள் தான். நாங்கள் அந்த லட்சியத்துக்காக நாங்கள் பல அடிகளை வேண்டி பல வழிகளை சுமந்து ஓயாது ஒதுங்காது அயராது எப்படி எங்களுடைய மாவீரர்கள் உழைத்தார்களோ அதுபோல் நாங்கள் எல்லாரும் உழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அறிவாயுதம் ஏந்தி அனைத்து மக்களையும் நாங்கள் ஒன்றாக இணைத்து பயணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது. ஆகவே அந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்குது. நன்றி உறவுகளே. நல்ல கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். நன்றி 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 நன்றி. எல்லா ஜாமியும் கதைங்க ஓகேயா? கதைங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சு கதைங்க ஓகேயா? பிரியாணி என்ன கதைங்க? அது என்ன வாங்கி ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. தானா காணையில் கவிதை வாசிக்கிறதுக்கு போயிட்டு தானா? ஓகே ஓகே, ஒரு பாட்டு ஒன்று போடுங்க, நல்ல பாட்டா கேட்போம். இல்லைக்கா நல்ல ஒரு கவிதையா போடுங்க. எங்க கோஸ்டா காணன்? கோஸ்ட் ஹலோ இல்லையா? நிக்கிறேன் நல்ல ஒரு கவிதையா போடுங்க. ஓகே.
வாரன். என்ன கவிதை என்ன தேடி படிக்க இல்லை போல இருக்கு. ஓ இல்ல என் போன் சார்ஜ் இல்லாம போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. Life moves fast. கார்த்திகை பூக்கள் நேற்றிரவு பூத்து குலுங்கியதாம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில். மின் ஒளியில் ஒளிர்ந்தவை வெறும் காந்தல் மலர்கள் அல்ல, கந்தகம் சுமந்து கடும் சமர் புரிந்து மண்ணிலே மடிந்த மாவீரர் முகங்கள். உலகாண்ட தேசம் ஊடகங்கள் உணர்வுகளை மதிக்கின்றது. தானே தலைமையேற்று தடைகளை மெல்ல எடுக்கிறது. பிறகு இதற்கு தடை போடுகின்றார்கள் தாய் நிலத்தில். தடைகளை போடுபவர் போடட்டும், வீர மறவர்களுக்கு விளக்கேற்ற தயாராக உலகத் தமிழினமே. விதைத்த பூமியில் விளக்கேற்ற தடுக்கலாம், வீரர்களை சுமக்கும் நெஞ்சங்களில் எரியும் தீபங்களை எவனால் அணைக்க முடியும்? எங்கள் மண்ணின் காவல் தெய்வங்களே, வீர வணக்கம் சொல்லி விளக்கேற்றுகின்றோம். கடலிலே, கரையிலே, வானிலே என எத்தனை விதமாக உங்களை கொடுத்தோம். உடல்களை கூட பார்த்திட முடியாமல் படமாக பார்த்து பரிதவித்தோம். எத்தனை கனவுகள் நெஞ்சிலே சுமந்து சென்றீர். தமிழீழம் ஒன்றே உன் தாகம் என்று உரைத்தீர். தனியாத தாகத்தோடு விதையாகி போனவை உங்கள் நினைவு சுமந்து நடக்கின்றோம். கால பிரளயத்தால் என்று கனவேர் கூட முடியாதா? கூட்டங்கள் இன்றி குடும்பங்களாக விளக்கேற்றுதம்லா, கூட்டங்கள் இன்றி குடும்பங்களாக விளக்கேற்றுதம்லா. வீடுகள் தோறும் விளக்கினை ஏற்றுங்கள். வீரர்கள் நினைவு பாடல்களை பாடுங்கள். கோவில்கள் தோறும் மணி ஓசை எழுப்புங்கள். மாவீரர் புகழ் கூறும் கவிதைகளை பாடுங்கள். வேலை தளங்களில் மெழுகு வர்த்திகளை ஏற்றுங்கள். மாற்று சமூகத்தவர்க்கும் மா வீரம் பேசுங்கள். சமூக வலைத்தளங்களில் முகங்களை காட்டுங்கள். உருக்கை உடைக்கும் அந்த பாடலை பகிருங்கள். மறவர்கள் துயிலும் இல்லங்களை துதியுங்கள். மனங்களை ஒன்றாக்கியவர்கள் தியாகங்களை மதியுங்கள். ஒன்றாகிவிட்டான் தமிழன் என்று கிளி கொண்டு ஓடுவான் தடை போட வந்தவன். ஒன்றாகிவிட்டான் தமிழன் என்று கிளி கொண்டு ஓடுவான் தடை போட வந்தவன். மனம் மகிழ்ந்து உறங்குவர் மாவீர செல்வங்கள். மனம் மகிழ்ந்து உறங்குவர் மாவீர செல்வங்கள். கல்லறை வேதியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே. அவர் கண்டிரந்து சின்ன புன்னகைக்கு வந்து கை தொழுவார்களே வேறிலே. அன்னவரை பாடிடக்கு இந்த ஜென்மம் போதவில்லை. கல்லறையை போடுதற்கு கொடிமலர் பூக்கவில்லை. கொடிமலர் பூக்கவில்லை. கல்லறை வேதியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே. அவர் கண்டிரந்து சின்ன புன்னகைக்கு வந்து கை தொழுவார்களே வேறிலே. கோயில் வழி யோசையிட தேகம் வெல்ல உயிர் பெறும். ஆறு மணி ஆனவுடன் வாசல் மெல்ல தீரந்திடும். கல்லறை தெய்வங்கள் கண்ணெதிரே வந்து என்னவோ கதைப்பார்கள். அந்த புண்ணிய நேரத்தில் வண்ணங்களாய்
பின்னிடவே சிரிப்பார்கள். இது குருதியோடும் நரம்பில் நாடும் உணர்வின் அனுபவம். யாரும் வெளியில் நின்று அறிய முடியா புதிய தரிசனம். காற்றெழுந்து வீசிடவே கண்டெதிரே வந்தெழுவார். காத்திருப்போர் காதுகளில் வார்த்தை ஒன்று பேசிடுவார். இவங்கள் ஏற்றிடும் தோழர்களை பார்த்து தாகத்திற்கும் பதில் கேட்பார்கள். வண்ணப்பூவுடனே வரும் தோழிகளை பார்த்து தேசத்துக்கும் பழி கேட்பார்கள். இது குருதியோடும் நரம்பில் நாடும் உணர்வின் அனுபவம். யாரும் வெளியில் நின்று அறிய முடியா புதிய தரிசனம். கல்லறை வேதியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே. அவர் கண்டிதம் தீர்ந்த புன்னகைக்கு வந்து கை தொழுவார்களே வேரிலே. அன்னவதை பாடுதற்கு இந்த ஜென்மம் போதவில்லை. கல்லறையை போடுதற்கு கொடிமலர் பூக்கவில்லை. கொடிமலர் பூக்கவில்லை. கல்லறை வேதியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே. அவர் கண்டிதம் தீர்ந்த புன்னகைக்கு வந்து கை தொழுவார்களே வேரிலே. ஓகே, எல்லாரும் கவிதையும் ஒரு பாடலும் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாரும் மை மறந்து போட்டீங்களோடக்கு. ஓகேண்ணா, இருக்கலாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வலிகளும் வேதனைகளும் அதிகம். ஆமாம், என்ன சொல்றேன். இப்படி நாங்கள் விடனை தொடங்கினாலேருந்து நாங்கள் இப்படித்தான் பாட்டும் போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். சில விசமிகள் வந்து இதை ஒரு கேவலமாக கதைச்சு கொண்டிருக்கணும். அதான் ஒரு மன கவலையா இருக்காது. அதையெல்லாம் கணக்கெடுக்க கூடாதாக்கா. அதெல்லாம் வந்து இப்படியான சில புல்லறிகள் வரும்பொழுது அவளை பொருட்டுப்படுத்தாது, அவர்களுக்கு பதில் சொல்லாது, கொமெண்ட் எழுதும் போது அவர்களை மீட் பண்ணி விட்டுட்டு கடந்து செல்வது எங்களுக்கு சிறப்பா இருக்குமே. நான் கேஸ் என்ன உண்மையா நான் ஒரு வசனம் இப்ப நீங்க சொல்ல நான் சொல்லணும்னு தோணுது. அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு வெள்ளக்காரன் தமிழ் கதைக்கு ஆசைப்பட்டு தமிழ் கதைக்கிறான். இந்த தமிழ் அவனோட ஒரு தமிழன் தமிழ்ல எழுதி விட்டுருக்கிறான் அப்படின்னு கேட்டா, தமிழன் தமிழ்ல எழுதி விட்டுருக்கிறான். தமிழ் ஒன்றும் பெரிய சாதனை படைத்த விஷயம் இல்ல. தமிழை பற்றி நீ கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த அவனை பற்றி கதைக்கிறீர்கள். அவனை எப்படி தமிழன் என்றீர்கள்? அது தமிழன் என்று சொல்லிக்க விளங்க பெருமையா சொல்றேன். தமிழன் என்று சொல்றேன். இப்படியான ஒரு மனிதர்களே அந்த வார்த்தையை சொல்லவே அர்த்தம் இல்லாதவர்கள். எனக்கு அதை பார்த்து சில நேரம் பார்த்துட்டு அந்த டென்ஷன் ஆகிடும். திடீரென நான் தெரியுமா அந்த மண்டல அந்த இப்படியானவர்கள் தானுங்க சில வசனங்கள் எல்லாம் அறியணும். இதை நாங்கள் என்ன செய்வோம், கடந்த அவன் வேற நாட்டு மொழி எங்களை நாட்டுல உண்மையாவே தமிழாக்களுக்கு நான் இப்ப எல்லாரும் தமிழ பிள்ளைகளை படிக்கணும்னு பெருசா விரும்பினோம். ஒரு கட்டத்துல பிள்ளைகள் இங்கிலீஷ் கதைச்சா பெருமையா யோசிக்கிற தமிழாக்களா மாறி இருந்த ஒரு கட்டத்துல லண்டன்ல கனடாவில கூட இல்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் பிள்ளைகளை தெரியும். அந்த பிள்ளைகள் ஆசைப்படுது நான் தமிழ் கதைக்கணும், தமிழை எப்படி கற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுது. தாத பிள்ளைகளுக்கு இப்படி செய்யலன்னு சொல்லி தாத பிள்ளை பேசுற கூட சில பிள்ளைகள் இருக்கு. ஏனென்றா பிள்ளைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட அந்த சரியா எழுதுறவர்கள் இல்லை அன்னைக்கு கவலையா இருக்கு. பெருமையா இருக்கும். வேற்றுமொழி வந்து ஒரு தொழில் கதைச்சாலே அது பெருமை தான் எங்களுக்கு. உண்மையா நிச்சயமா. எனக்கு நான் அவன் வீடியோ டெய்லி பார்ப்பேன். ஏனென்றா அவன் ஒரு தமிழ் கதைக்கிறான், ஒரு தமிழ் பேசுறான். நாங்கள் கூட இங்கிலீஷ் கதைக்கிற எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு பிரெஞ்சு கதைக்கிற நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எங்கட மொழியை விட அதாவது பிரெஞ்சுக்காரன மொழியை பொறுத்த 26 எழுத்து தான் அவன் எழுத்து.
எங்களை 248 எழுத்தையும் அவங்க வாசிச்சு அதை தமிழ்ல கதைக்குன்றது பெற்றும் விஷயம். நானும் அது பார்த்தேன். நான் அந்த இது ஒரு தமிழ் பிள்ளைய கல்யாணம் செஞ்ச அந்த அண்ணாதான் சொல்றீங்க. அவர்ல நிறைய பேர் இருக்கிறேன். இந்த நாடுன்னு சொல்லி ஒரு வித்தி அதை பார்க்கவே ஆசையா எனக்கு அதை பார்த்தா சரியான ஆசையா இருக்கு. அப்படி ஆசைப்பட்ட ஒரு தரம் பாக்குறேன். நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றோம். இன்னும் அவர் என்ன பொறுத்த எப்படின்னா அவர் தமிழ் கதை கேட்க அவருடைய தமிழ் ஆசையை பார்த்து இன்னும் ஒரு தமிழ் கதைக்க விரும்புவார். அப்ப இந்த தமிழை நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப எங்களோட சகோதர மொழி முஸ்லீம் மொழியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்க இப்படி என்றா இப்படி மொழியை பெறப்படுறதுல பெற்றும் பங்கு வகிக்கிறாங்க. நாங்கள் அவ்வளவுக்கு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எங்களுக்கு அறிஞ்சாக்களுக்கு அந்த விருப்பப்பட்டாக்களை மட்டும்தான் எங்களோட மொழியை கதைக்கணும். என்ன அதையே நாங்கள் கீழ்த்தனமாக கதைக்கிறோம்டா. அதை இப்படி கதைக்கிறவங்க நாங்கள் என்ன சொல்றது? இப்படி எனவே இந்த கட்டத்தில் எப்படி எழுத மாட்டோம் நிச்சயம் என்ன சொல்றீங்க நீங்கள்? அதை கடந்துதான் போகணும். அவர்கள் உணர்வுகளுக்கு அற்ற மனிதர்கள் தான் நான் சொல்லுவேன். தப்பி பிறந்துட்டீங்க தமிழ் இதுல. நாங்கள் அப்படி கதைச்சாலும் நாங்கள் குற்றவாளிகள் ஆகிறோம். நாங்கள் அவைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஓகே, நாங்கள் கடந்து போவோம். அவர்கள் எங்களுக்கு பின்னுக்கு வருவார்கள். நாங்கள் கடந்து போகும்போது நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு கோபத்துக்கு ஒரு மௌனத்துக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. நீங்கள் இவ்வளவு கோவிச்சு எவ்வளவு பேசுங்க. ஒருத்தன் மௌனமா இருந்து பாருங்க, உங்களோட மண்டை வீட்டை படுக்கவே சுடுமுங்க, நித்திரையே வராது. நான் இவ்வளவு பேசி ஒன்றும் கதைக்க என்ன செய்ய போறான்னா யோசனை கிடப்பீங்க. உங்களுக்கு நித்திரையே வராது. இந்த மௌனம் என்றதை நான் கடந்து போறதை நான் சொல்லுவேன். நான் அவரை பற்றி கதைக்காம கடந்து போயிக்கல. அவரா திருந்தறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவார். நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன மறுமொழியை விடையில அவங்க இன்னும் மேலே போவாங்க. சில பேர் செய்யற வேலையில பாத்தீங்கன்னா தெரியும், தங்களை பெரிய ஆக்குறதுக்காகவே இப்படிக்கான விஷயங்களை செய்யணும். எப்படி பார்க்கணும்னு சொன்னா கேசனா, நன்றி மறப்பவன் யாரு? நீங்களே சொல்லுங்க. செய் நன்றி மறப்பவன் யாருக்கா? அப்ப இந்த செய் நன்றியை மறந்து பல விமர்சனங்களை வைத்து பல நகர்வுகளில் செயற்படுபவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு நாங்கள் பேசூட்ட தேவையில்லை, அவர்களுக்கே இருக்கு ஒரு பேர். ஆக அந்த எங்களுடைய நாடி துடிப்பும் எங்களுடைய உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய உதிரத்தில் பாயக்கூடிய ஒரு விடுதலை வீரியமும் என்பது என்றைக்குமே நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அறிகுறி. அந்த வாஞ்சியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய தமிழக தேசிய தலைவர்கள் வாஞ்சியாக இருந்து கொண்டு எவ்வளவு காரியங்களை சாதித்தார், எவ்வளவு எதிரிகளை சந்தித்தார், துரோகிகளுக்கு முன் கொடுத்தார். இறுதி யுத்தத்தில் கூட உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்ப அந்த தானே தலைவருக்கே அவர் சிறுவயதில் இருந்து தமிழக மண்ணை நேசித்து மக்கள் படும் அவலங்களை கண்டு கொதித்து எழுந்தால்தான் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் ஒரு டபுள் செஞ்சுரியில அடித்த எங்களுடைய தமிழக தேசிய தலைவருடைய சிந்தனைக்கு செவிவடிவம் கொடுக்கும் மக்களாக நாங்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த நன்றி மறப்பவர்களை நாங்கள் கடந்து செல்வதுதான் எங்களுடைய ஒரு பயணத்துக்கு, எங்களுடைய ஒரு ஆளுமைக்கும் எங்களுடைய ஒரு செயற்பாட்டுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். உண்மையான கருத்து இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் சொல்லுவேன். உண்மையில தமிழ் சொன்னா எனக்கு நீங்க சொல்லுங்க. இந்த கருத்தை நாங்கள் எல்லாருக்கும் விதைக்க ஒன்று எனக்கு ஆசை. கடந்து செல்ல நான் சொல்ல வரேன் என்று சொன்னா, தமிழ் பாக்ஸ் அண்ணா என்ற நடவடிக்கைகள் நான் அவருடைய நேரலையில் பயணி காட்டியும் நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பயணங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உள்ளாட அந்த தாய உடையலுக்கான ஒரு ஏக்கமும் தாகமும் அந்த பயணமும் என்பது நாங்கள் நின்று தொட்டல்ல, நாங்கள் பிறக்கும் போதே எங்களோட பிறந்த ஒரு விடயம். அப்போ அதை பயன்படுத்தி சில நபர்கள் நகர வலிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டு விலகி எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக இருப்பது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு. அதை தாண்டி எங்களுக்கான ஒரு உயிர்ப்பான ஒரு ஓட்டமாக இருக்கு. ஒவ்வொரு தமிழன்றையும் கடமை என்ன, அது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் சிந்திக்கிறவங்களுக்கு என்ன, ஊர் மக்கள், ஊரில் பிள்ளைகள் நல்லா படிப்போம், நல்லா இருப்போம், நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் கதைச்ச கருத்தை கேட்கல நான் சொல்லி இப்போ ஏதாவது இடக்கு காய்ச்சா போய்க்காதீங்க. போயிட்டு வேலையை அதான் கேசனா, நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களுடைய மண்ணும் மக்களும் இன்றைக்கும் நலமாக வாழணும் என்ற ஒரு நல்லெண்ணம் படைத்த மக்களாகத்தான் நாங்கள் இன்னும் வாழ்கிறோம். ஆனால் அந்த
அந்த நல்லெண்ணத்தை கூட சேர்த்து விடுவதற்கு பல புல்லுரைகள் கிளம்பி இருக்குது. அதை நாங்கள் எப்படி சொல்றதாக்கா இதை இப்போ ஊர்ல வந்து மழை வரைக்குள்ள அம்மா சொல்லுவாருன்னு சொன்னா டேய் கொடுங்க போய் உட்படுத்துவாங்க 2வது வெளியே இருப்ப சொல்லி விட்டுருவோம், இல்லாட்டி தானே தான் போய் எடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த காலநிலைகள் அறிந்து நாங்கள் மிருகம் கறக்கும் போதே மழை வரப்போகுது என்று போட்டு உட்படுத்துவாங்களான்னு சொல்ற அம்மான்ற அறிவுரைகள் இன்றைக்கு எங்களுக்கு நிறைய கேட்டு தந்திருக்கு. அப்ப அது நாங்கள் எங்கள் போராட்டத்தில் உறுதியாக மறித வராது அறம்பலி நிற்கக்கூடிய ஒரு மக்களாக இன்றைக்கும் உயிரோட்டமாக இருப்போம். இப்படி சில பிரச்சனைகள் ஏற்படும், சில சஞ்சலவுகள், மனவலிகள், மனக்கசவுகள் என்று பல இதுகள் உருவாகும். அதெல்லாம் தாண்டி போட வேண்டிய ஒரு பொறுப்பு அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் அவர்களுக்கு இருந்துச்சு, இன்றைக்கு எங்களுக்கு பொதுமக்களாகி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எல்லாரும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. ஏன்னா சுரேந்திரன் அப்படித்தானே? நானும் உங்களோட இதை அக்ரி பண்ணுறேன். என்னென்னா எங்களோட ஜனம் இனியும் கஷ்டப்படக்கூடாது, சுகம சுகம அறிவாளிகளாக இதாக வாழ வேணுமென்றதான் எங்களை உண்மையாகவும் நாங்கள் இங்கே இருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொன்று செய்ய வேணும், மங்கள மக்கள் நல்லா இருக்கும்ன்றதுல நாங்கள் உண்மையாவே பயங்கர தெளிவா இருக்கிறோம். ஆனா இப்ப அங்க உள்ள மக்களுடைய ஒரு சில மக்களுடைய மனதை எடுத்துக்கொண்ட வேண்டாம் கவலையாக ஒரு சில மக்கள், அதுக்கான எல்லா மக்களையும் சொல்ல மாட்டாங்க கடவுளே அது மேல தப்பு. ஒரு சில மக்கள் கருத்துக்கள் எடுத்துக்கொண்டா அன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட கைகள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்களும் இதுகளில் பயணிக்கிறவனா உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு சம்பவங்கள் ஊர்ல இருந்து ஏமாத்து கிட்டிகள் மாதிரியே கிணவே கஷ்டம் என்ற மாதிரியும் மாவீரர் என்ற மாதிரியும் தங்களுடைய என்னென்று சொல்றது அதை எனக்கே சொல்ல தெரியல. சரி ஒரு கொஞ்சம் ஏதோ ஒன்று செய்யறது ஓகே, இது எல்லா இடத்திலையும் எல்லா மாதிரியும் ஒரு சிலர் செய்யல அந்த ஒரு தாக்கம் உண்டு. புலம்பெயர் மக்களுக்குள்ள பெரிய தாக்கம் உண்டு ஏற்படுது ஒரு சில மக்களாலேயே. ஆனா எங்களை புலம்பெயர் மக்கள் அதை கூட பொருட்படுத்தல. இன்று வரைக்கும் எங்களோட புலம்பெயர் மக்கள் வந்து அதை கூட சரி ஒரு சில செய்யறதுக்காக நாங்கள் மற்ற வைக்கிறதுமே செய்யாம விடக்கூடாதுன்னு இன்னும் கடந்து போய் ஏமாற்றங்களும் பிறகுதான் நன்மைகளும் ஏற்படுதுதான். ஆனா கூட ஏதோ ஒரு வழியிலும் கூட தாயிலத்துக்கு பூச்சியர்கள் வச்சு பெருமைப்படுவோமே தவிர எல்லாரும் அங்க சரியா சோமன் கதைக்கு வாங்க செய்கிறது ஓகே. ஆனால் அது செய்ய அது கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்குதா என்று கிடைக்கவில்லை என்று நினைக்கிறது கொஞ்சம் அந்த கேள்விக்குறிகள் வர்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. கிடைச்சது இது வர தானே குழந்தை எப்படின்னு சொன்னால் இது பழைய பஞ்சாங்கம் தான். கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மை. கண்ணால் காண்பதை விட்டு காதல் கேட்பதை விட்டு தீர விசாரிச்சு அதை நடவடிக்கை கொண்டு வரது நாம செய்யக்கூடிய அறிவில் சிறந்த ஒரு செயற்பாடு. அதை தாண்டி நாங்கள் அதுக்குள்ள சிக்கப்பட்டு நிற்கிறோம்னு சொன்னா அது நம்முடைய சில விடயங்கள் நான் நகர்த்தி செல்வன்னு சொன்னா இதான் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மையன்னு சொல்லி போட்டு இது தீர விசாரிச்சு இது அப்படியா அது அப்படியான்னு போட்டா சரி ஓகே விஷயம் முடிஞ்சது ரூட் கிளியர் கடந்து செல்ல வேண்டியது. இல்லை ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சது இந்த கையில் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் முழுமை அடையவர் எனக்கு கிடைச்சிருக்கு அதை விட்டுட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கு இன்னும் வேணும் திருப்தி அடையணுமோ திருப்தி என்றது இருக்க வேணும். சரி அதை விட்டுட்டா இப்போ இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்போ இன்னும் நான் ஏதாவது கூட ஏதாவது போட்டு ஏதாவது நடிச்சன் கொண்டு சொன்னால் இன்னும் கூட வரும். அப்படியான இருக்கக்கூடாது. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சரியா ஒரு சும்மா ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோ வந்து பார்த்தேன். நிஜமா இருக்க வேணும், நிஜமாக தான் இருக்க நினைக்கிறேன். ஒரு 2 நபர்கள் போயினோம். ஒரு கடந்த கால வீராங்கனையோட போயினோம். இங்கே கோயிலுக்குள்ள அந்த வீராங்கனைக்கு வந்து இருக்கைகளும் இல்லை. அப்போ போயினா போய் சொல்லி உங்களுக்கு என்ன நாங்கள் செய்ய வேணும், என்ன உதவிகளை உங்களுக்கு நாங்கள் நீங்கள் ஒரு ஆடியோ பதிவு வந்து தாங்க வீடியோவில் அதுக்கேற்ற இதில் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிக்கல. அப்போ அந்த வீராங்கனை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கைகளும் இல்லையா, கைகளும் இல்லை. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தலைவர் வந்து தமிழ் தேசிய தலைவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாருக்கும் அடிமையாகவோ யாரையும் ஆண்டியோ வாழ இல்லை.
நாங்களாகவே எங்கள் முயற்சிகளால் சிறந்து வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை கற்றுத்தந்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். ஆக நாங்கள் கையில்லாவிடிலும் காலாலாவது உழைத்து நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த உயரிய ஒரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீராங்கனையினுடைய மனசு இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் சொல்லக்கூடிய அந்த மனங்களும் எவ்வாறு இருக்கின்றது என்று நாங்கள் பகுத்தறியும் தன்மை உடையவர்கள் தானே. இவ்வாறான வீராங்கனைகளுக்கு நாங்கள் ஒரு திருப்தியாக ஒரு மனபூர்த்தியான ஒரு செயற்பாட்டுக்குள் இறங்கி அதை பூர்த்தி செய்து விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் கேட்காமலே நாங்கள் அதை ஒரு பூர்த்தி செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே சிறந்த ஒரு செயற்பாடு. ஒரு மன நிறைவும் இருக்கும், காலம் புறாக மறக்க மாட்டேன், ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. நிச்சயமா இவ்வாறாக நாங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் தான் எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு பலனை தரும். ஐயா சொன்ன மாதிரி பல எண்ணங்கள் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்று நாட்டில் இருப்பவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் சில நபர்கள் தான் ஒரு சிறுபான்மையான நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ அந்த வீராங்கனை சொன்னது அது அவாட கருத்தும் அவாட வழிமுறையும் அவாட வாழ்க்கை முறையும் இதே துடிப்போம். இதே துடிப்போம். அப்படி இருக்கீங்க என்றாலும் அவ மறுத்தாலும் அதை செய்திருக்கலாம் என்றது. அவ மறுத்திருந்தாலும் அவ போங்க எனக்கு எந்த பார்க்க தெரியுமா என்று அவ சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஏதாவது செய்திருந்தால் அவட விருப்பத்துக்கு மாறாக இதுதான் இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இதை பற்றி சொல்லுங்க ஐயா. சரியா, நம்ம இப்போ அதுக்குள்ள இப்போ இந்த டிக்டாக் வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா இந்த நன்கொடை செயற்பாட்டாளர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ இந்த துலாமாக 2 செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து இந்த பேர் எங்கெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு ஆள் வந்து ஒரு வேண்டுகோள் விட்டார். இப்படியாக ஒரு வீராங்கனை இருக்கிறாங்களா, அவங்களுக்கான தேவையாக இருக்கிறதுன்னு சொல்லி அதில் ஓகே, நாங்கள் அதெல்லாம் அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக விடயங்கள் செய்கிறோம். நீங்கள் அதுக்கான தகவல்களை எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தேன். அப்போ அதுக்கான ஒரு தகவல்கள் வந்து சேரவில்லை. ஆக நான் அதுக்கான செயற்பாடுகள் அதுக்கான அங்கே எங்களுக்கு சேவையாற்றி கொடுக்கக்கூடிய ஒருவரோட கதைச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை பாருங்க, இந்த சாமான் என்ன விலை அப்படின்னு சொல்லி ஒரு கண்காணிச்சவருக்கா உள்வாங்கி பாருங்க எல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் கதைச்சு எல்லாம் செஞ்ச பிறகு இவரோட நாங்கள் நாடி நிற்கக்கூடிய ஒரு முடியும். அந்த உறவுடைய விவரங்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவருடைய தொலைபேசி பாருன்னு சொல்லி உறுதி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது தானே. இப்போ அதை கேட்டால் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விடயங்கள் அதுக்கான பதில்கள் இல்லை. ஆனால் நாங்கள் தான் முன்னின்று செய்வோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நினைக்கிறீர்கள்? அந்த டீட்டெயில்ஸ்கள் இல்லை. என்ன கடைசியாக சொன்னீங்க? பின்னன்ற என்ன இல்லை உறுதியானிக்கணும் என்று அவர்கள் வந்து அதை முன்னின்று செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை இப்போ பொறுப்பேற்று அவர்களுக்கான இப்போ நாங்கள் செய்யும் செயற்பாடுகள் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாது. நான் யார், என்ன செய்கிறேன், யாருக்கு செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் கூட எவருக்குமே தெரியாது. ஆக அந்த செயற்பாட்டுக்கான ஒரு சான்றிதழ்களை நீங்கள் தர வேண்டும். அதுக்காக நாங்கள் எல்லாம் அந்தந்த நேரங்களில் சொன்ன நாட்களில் தேதிகளில் அதெல்லாம் பூர்த்தி செய்து விடுவோம், அதுக்கு முன்னம் பூர்த்தி செய்து விடுவோம் என்று சொல்லி அவரிடம் அந்த விவரங்களை நாடி நிற்கும் பொழுது அதை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறாங்களே, என்ன காரணம்? பொதுநலம் கருதி சேவையாற்றுபவர்கள் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் இருக்கும்போது அதை முன்கொண்டு இந்த டிக்டாக் வலைத்தளங்களில் போட்டு அவ்வாறாக பயணிக்கும் பொழுது நாங்கள் அதை போய் நாடி அதுக்கான ஒரு சேவைகளை செய்ய முன்வரும் பொழுது அதுக்காக துணை போக மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம்? இதுதான் நம்முடைய கேள்வி. எனக்கு அப்படித்தானே? எனக்கும் அது நானும் இல்லை கொஞ்ச நேரம் சாரி. வரவு செலவு பார்க்கணுமா? இல்லை இது நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொஞ்சம் சிக்கலாக தான் நிற்பீங்க, அந்த கேள்வியே கொஞ்சம் கஷ்டமான இல்லை. அப்போ இந்த செயற்பாடு அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் எல்லாம் முன்னின்று செய்வோம். எங்கள்கிட்ட பேர் தான் நாங்கள் வரோம். நாங்கள் என்ன குரூப்பு, நாங்கள் வேற ஆட்கள் இதுதான் எங்கள் முன்னுக்கு வரோம். நாங்கள் செய்து விட்டோம், வேறு ஊடாக செய்து விட்டோம் என்ற ஒரு ஏன் அப்படி இருக்கிறீங்களா? அந்த மனப்பாங்க மாற்றுங்க. யாரும் எனக்கு அப்படித்தான். அது கூடுதலான நாட்கள்கிட்ட 190% நாட்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. தங்களோட பேருக்கு போகணும், பேருக்காண்டி செய்யற உதவிகளும் இருக்கு.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்த இடங்களுக்கு போய் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அது உங்களுடைய அறிவாற்றல். அறிவாற்றலையும் தாண்டி அவர்களுக்கான சேவை பூர்த்தி செய்யப்படணும் என்றது பொதுமக்களின் ஒரு பொதுநல பார்வை. அப்போ அதை மக்கள் சார்ந்த நீங்கள் கொண்டு வரும்பொழுது மக்கள் அதை உள்வாங்கும் பொழுது உங்களிடம் தகவலை கேட்கும் பொழுது அதை கடத்தி சென்று அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய செயற்பாடு. உண்மையிலே இப்படி பல கூட்டம் இருக்கேன்னா இப்போ என்னண்டா அவன் ஒரு யூடியூப் தளம் வச்சு வைங்கோ, அவைக்கு அவன் செய்து ப்ரமோட் பண்ணுறத சப்ஸ்கிரைப் பண்ணுறத கூட வேணும், வியூ கூட வேணும். அப்படின்னா தான் அவைக்கு உழைப்பு விளங்கு. இப்போ அதுகளுக்கு நீங்கள் அதுகள் ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டேன். புலிகாண்டி அண்ணா, எனக்கு முதல் வந்த கதைச்சது விளங்கையில் ஒரு திருப்பி சொல்லுங்க புலிகாண்டி அண்ணா. என்ன முதல் வந்த போய் கொண்டிருக்கிறோம் என்ன நாங்கள் செய்துட்டு நாங்கள்லாம் முன்னுக்கு நிக்கணும் என்று சொல்றது, அது இந்த கருத்து என்ன கருப்பொருள் எப்படி என்றா தமிழ் என்னட்ட வந்து ஒரு இது வந்தது, சரியோ ஒரு வழியொன்று வந்தது. அப்ப அதுக்கு நான் சொன்னாலும் ஓகே, நாங்கள் உறுதி செய்த என்ன நடவடிக்கை எப்படின்னா நான் இதை உறுதி செய்து தான் செயற்பாடுகள் இறங்குவோம். எனக்கும் போகுது என்னது போகுது அதெல்லாம் ஓமையா இப்ப தாயத்துல எனக்கும் ஆக்கள் இருக்கணும் என்ற நடவடிக்கைகளுக்காக இந்த வகையில் செயற்படுறாக்கள். அப்ப அவைகள் ஊடாக அதை பூர்த்தி செய்து கொண்டு தான் அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் இறங்கி அதை பூர்த்தி செஞ்சாலும் நாங்கள் செஞ்ச செய்யலான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இப்படியான ஒரு இது வரைக்கும் அப்ப நாங்கள் வச்ச முன்கோரிக்கை ஓகே, அவர்களுடைய அந்த தகவல்கள் அவர்களுடைய இதுகளை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் கொண்டு கேட்ட இதுக்கு எந்த பதிலுமே இல்லை. நானும் இப்ப கேட்க வந்தேன், நான் செய்தத வெளியில சொல்ல இல்லை என்றால் அது தப்பு தானே? ஏனென்றா இப்ப ஸ்ரீலங்கால கனவேருக்கு உதவி தேவைப்படுது வைப்பேன், உதாரணத்துக்கு தேவைப்பட்டு வரையில அதுல ஒரே ஆளுக்கு தொடர்ந்து உதவி கிடைச்சிட்டு இருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு தமிழ் பாக்ஸ் ஒரு ஆளுக்கு உதவி செய்தேன்டா, அது தமிழ் பாக்ஸ் வெளியில விட இல்லையாண்டா என்ன நடக்குதுண்டா, அந்த ஆளுக்கே திரும்ப 10 தரம் உதவி கிடைக்கிறதே தவிர இன்னும் ஒரு உதவி தேவையான ஆளுக்கு மற்ற ஆளால உதவி செய்ய முடியல, உதவி கிடைக்கல மற்ற ஆளுக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு உதவி செய்தா அது வெளியில வந்துதான் ஆகணும். அதுக்கு தானே அந்த நீங்கள் உதவி செய்ய வைப்பாங்க. இன்னொரு ஆள் வந்து இப்ப நீங்க உதவி செஞ்ச ஆளுக்கு நான் போய் உதவி செய்ய வைப்பேன். அப்ப நான் போய் உதவி செய்ய வரைக்கல என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இப்ப உறுதிப்படுத்தலுக்கு இறங்குவேன். என்ன உறுதிப்படுத்தல்? அங்க அந்த நகர்வுக்கான அந்த ஒரு நபருக்கான எவ்வாறான உதவிகள் பூர்த்தி செய்யப்பட்டது, இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒரு சேவையாக இருக்குது என்று சொல்லி ஒரு இறங்கித்தான் நான் வந்து உள்ளுக்கு இறங்குவேன். அப்ப நான் இப்ப தமிழ் தேசிய தலைவர் என்ன சொல்றாரு, ஒரு படையணிக்கு பயிற்சி, தந்திரம், துணிவு, இந்த 3 முக்கியம். அப்ப இதுல தந்திரம்ன்றது வந்து எங்களுக்கான ஒரு உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விடயம். அப்ப அதுல வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டுத்தான் எதுக்கேமே இறங்கணும். இப்ப நாங்க ஒரு விடயத்தை தமிழ் செஞ்சுட்டார், நானும் போய் செய்யறேன்னு சொன்னா அப்ப எனக்கு தமிழ் செஞ்சவர் எனக்கு தெரியாம இருந்துச்சோன்னா அதை நான் செய்யறதுல அர்த்தமே இல்லை. அப்ப உறுதிப்படுத்தி போட்டு எதையுமே கிளியர் பண்றதுதான் ஒரு கிளாரிபிகேஷனான ஒரு எஜுகேஷன்ல அது என்ன படிப்பினை பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு படிப்பினை என்றாலும் அதை தாண்டி நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு செயற்பாட்டின் உறுதி. இப்ப நீங்கள் கண்மூடி கொண்டு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு வேர்வை சிந்தி உழைச்சி போட்டு காசை கொண்டு கொட்டுறீங்களா, அப்ப அதுக்குள்ள ஒரு விளக்கமும் தெளிப்படுத்தலும் இல்லையாண்டா என்னது, அவ்வளவு பேஸ் தான். அப்ப வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு நாங்கள் கொண்டே தேவையில்லாமல் சிலப்படுத்துறோம்னு சொன்னா அது எங்களுடைய பிள்ளை. ஸோ இதுதான் நம்மளோட செயற்பாடு. அப்ப அதான் அங்கே இருக்கக்கூடிய உடைய இப்போ நாங்கள் வழியாக கொண்டு வரான்றது அடுத்த பிரச்சனை. உறுதிப்படுத்த உதவி செய்ய போகிற திட்டத்துக்கு அதை உறுதிப்படுத்தி அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணி எது எப்படி எங்கே எத்தனை உதவி என்ன மாதிரி என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா தான் நாங்கள் அதுக்குள்ள இறங்கி அடுத்த நடவடிக்கை வரலாம். இல்லைன்னா அப்படி செய்தால் நீங்கள் இல்லை அப்படி செய்து அந்த டீட்டெயில்ஸுகளை மற்ற உதவி நீங்கள் தனியாக செய்ய போகிறோம் இல்லை வேறு யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவீர்கள், அப்போ அவைகளுக்கும் இதுகளை காட்டவன் காட்டினா தான். இல்லையா நான் வந்து இப்போ எந்த தனிப்பட்ட ஒரு செயற்பாடு தான் எந்த செயற்பாடு ஓகே அப்படித்தான் வைங்கள. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு உறுதி உங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால் செய்கிற நீங்களும் செய்கிறது ஒரு கூடாத வேலைகளை நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் உறுதிப்படுத்த கிளியர் எல்லாரையும் எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி தான் உள்ள இறங்கி செயற்பாடுக்கிறேன். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே இந்த அர்ஜுனான்றதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணின எல்லாரும் குற்றவாளிகள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா அவனை இந்த அளவுக்கு
அந்த என்ன அவன் சொல்ல சொல்ல நாங்கள் கேள்விகள் கேட்காமல் கொடுத்தது இல்லாமல் கிடப்பில்ல. சரியா? கேள்வி கேட்ட உடனே அவன் சொல்ல தொடங்கிட்டான், யார் நீ கள்ள புலியாண்டி என்ன 1 minute தனிப்பட்ட ஒருவரால உதவி செய்ய போறாருண்டா இவராலே எப்படி உறுதிப்படுத்த முடியும்? எனக்கு அதுக்கான தகவல் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஒரு மனிதர் செய்ய போறார், மக்களுக்கு உதவி செய்ய போறாருண்டா விரிந்துபட்ட எங்களோட இல்லத்துல எப்படி அவராலே அதை உறுதிப்படுத்த முடியும்? தனிப்பட்ட ஒரு டீம் இருக்குண்டா அது வேற கதை. தனிப்பட்ட ஒரு ஆளால எப்படி உறுதிப்படுத்த முடியும் புலியாண்டி அண்ணா? அதாவது உங்களுக்குள்ள டீம் இருக்கு, தமிழ் டீம் இருக்கு, உங்களோட டீம் இருக்கு, உங்களுக்கு டீம் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு செய்யறேன்றது வந்து நீங்க தனிப்பட்ட ஆள் இல்ல, ஒரு டீம் ஆட்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஆனா இதுவரைக்கும் நான் எங்களோட டீம்ல இருக்கிற ஆக்களுடையோ அல்லது என்னோட சார்ந்து பண்ணிக்கிற ஆக்களுடையோ எந்த விதமான ஒரு உதவிகளையும் நாடு சென்றது கிடையாது. ஏனென்றா என்னோட இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய பணிகளை தங்களுக்கு ஒரு செயற்பாட்டில் இருக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில இருந்து ஒரு ஆள் உதவி செய்யறாருண்டா அவருக்கு உள்நாட்டுல இருந்து டீம் வேணும். அப்ப அந்த டீம் அந்த டீமை மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு தேவை இருக்குது. மற்றது அதுக்கான நிதியை ஒரு ஆளால பெரிய லெவல்ல கொடுத்து செய்யறதுக்கு இயலாதுன்ற ஒரு நிலையும் இருக்குது. அப்ப அது எப்படி சாத்தியம் எனக்கு விளங்க இல்ல. இல்ல இப்ப நீங்க எப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு தேவையை சந்திக்கிறேன், சரியா? அந்த தேவையை சந்திக்கும் பொழுது எனக்கான ஒரு நகர்வில் எனக்கு தாயகத்துல இந்த நகர்வுகளை சார்ந்து யாருக்கு தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு, தேவை சார்ந்து அதை அங்க சென்று அவையில கண்டறிஞ்சு அவையில சந்திச்சு அவரோட அது ஒரு டீம். அந்த டீம் வேற. நான் சொல்றது ஓகே, ஒரு மாதத்திலே ஒரு 5 லட்சம் ரூபாய் உதவி திட்டம் செய்யணும்டா ஒரு தனிப்பட்ட மனிதரால செய்யலான்னு தான் சொல்றேன் நான். மற்றபடி என்ற கருத்து இல்ல. நீங்க சொல்றீங்க நீங்க தனிப்பட்ட மனிதராக செய்யறீங்க, அதான் கேக்குறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதரால செய்ய முடியாது. செய்யலாம், நான் செய்யலாம்னு சொல்லல. ஒரு டீமை வச்சு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாதம் செய்யணும் நாங்க செய்யலாம், அது வேற கதை. ஒரு தனிப்பட்ட மனிதரால 5 லட்சமா 10 லட்சம் மட்டும் மாதம் செய்யலாமா? எத்தனை பேர் செஞ்சு கொண்டிருக்காங்க? ஏழாவதுண்ணா. இப்ப லெக்காவால செய்யலும், ஒத்துக்கொள்ளலாம், லிபராவால செய்யலும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பிசினஸ்காரனால செய்யலும், நோபலாக்களால செய்யலாது. எவ்வளவு பேர் எவ்வளவோ அதாவது செஞ்சு போட்டு சொல்லி கொடுத்துறீங்க கொஞ்சம் பேர். அண்ணா அதைத்தான் சொல்றேன், செஞ்சு போட்டு சொல்றது இல்ல பிரச்சனை. அப்படி என்ன இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட வாங்கி செய்யணுமே தவிர வேற வழி இல்ல. எப்படி செய்ய முடியும்? அவருக்கு வருமானம் 5 லட்சம் அதுக்கு மேல வேற இருந்தா தானே. உதாரணத்துக்கு தன் வாழ்க்கை செலவை தாண்டி 5 லட்சம் பெறணுமா இருக்கு. அதான் உண்மை. அது எப்படி இருந்தாலும் இப்ப ஒரு திட்டங்களுக்கு நாங்க இறங்கிக்கல அதை பூர்த்தி செய்யற செயற்பாடு ஒத்துக்கொள்ற திட்டம். அதாவது நீங்க எப்ப சொல்றீங்களா திட்டம்டா நீங்கள் இன்னும் வேற காசை எடுத்து செய்யறீங்க. இப்ப உங்களோட தனிப்பட்ட நிதியில செய்யல. அதைத்தான் முதல் கேட்டவர். அப்ப நீங்க சொன்னீங்க நீங்க தனியா செய்யறீங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன் திருப்பி. இல்ல இப்ப யார்கிட்டயுமே நான் இது வரைக்கும் போய் ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கோ இங்க ஒரு ஹெல்ப் இருக்குது இங்க உதவி இருக்குன்னு கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் நான் இந்த தனிப்பட்ட ஒரு நார்வா தான் இதை செயல்பட்டு கொண்டு போறேன். அதான் நீங்க தனிப்பட்ட ரீதியில செய்யறீங்களா? உங்களுக்கு வருமானம் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா உங்களோட வாழ்க்கை செலவை தாண்டி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல மிச்சம் வந்தா தான் உங்களால தனிப்பட்ட முறையில செய்யலாம். எனக்கு தெரியும் நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன பிசினஸ் செய்றீங்களா. நான் நோமலா கதைக்கிறேன். அதே நீங்க 5 லட்சத்துல நிக்கிறீங்க. இல்ல நான் ஏன் நிக்கிறேன்டா, ஒரு குறைஞ்சது ஒரு மாதத்துல நோமலா 5 லட்சம் இருந்தா தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்யலாம். அது உண்மைதான். குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்றேன் நான், கூடுதல் பட்ஜெட்ல சொல்லல, குறைஞ்ச பட்ஜெட்ல தான் நிக்கிறேன், கூட போயில்லைன்னா. அது உண்மைதான். அவர் தொடர்ந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதைத்தான் நான் தான் கேட்கிறேன். நான் எனக்கு தெரியாததான் கேட்கிறேன். தெரிஞ்சு நான் கதை கேள்வி அவரோட. உங்களால முடிஞ்சது எது ஒண்ணா அதான் செய்ய முடியும், செய்ய முடியாது. ஓகே, அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆளால முடியுமென்றானா நோமலா சராசரி ஒரு வேலை செய்யற ஒரு ஆளால மிஞ்சி போனா 25,000 50,000 தான் மாதம் செய்யலாம். அதை தாண்டிக்கும். இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப நாங்கள் என்னன்னு சொல்றது, இப்ப நாங்கள் முக்கியமா சில விஷயங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு சில விஷயங்கள் இங்க ஒரு பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சொன்னா, இப்ப சில பேர் தெரியும் தானே, நான் வேலை செய்யறேன், நான் எனக்கு மோட்டர் பைக் இல்லையாண்டா என்னடா சேட்டையா விடுறேன் வந்து வேலையை பெறன்னு சொல்லி மோட்டர் பைக் எல்லாம் தேவையா? பஸ்லயே போய் வேலை செய்யலாம் தானே? இல்ல மோட்டர் பைக் தேவையான வேலையும் இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை செய்யறாங்கன்னா அவனுக்கு கட்டாயம் மோட்டர் பைக் வேணும், இல்ல செய்யலாம். அவங்களுக்கு அது வராது. இல்ல நான் நார்மலா சொல்றேன், ஒரு ஆள் இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை கிடைச்சிருக்கு, நான் வேலைக்கு போன வேண்டாம், எனக்கு மோட்டர் பைக் இல்லாட்டி போயிடலாம் அவரால. எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லி எங்களுக்கு இல்ல திரும்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க, மோட்டர் பைக் இல்ல, நான் அப்படி போயில மட்டும் கேட்கறாங்க திருப்பி எங்களை.
சரி உங்களுக்கு கேட்பாங்க இப்போ அப்படி ஒரு வேலை வரைக்கல மோட்டார் பைக் எல்லாமே என்ன அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வந்து கேட்கலாம் இல்ல அப்படியாண்டு இல்ல தானே இப்ப நார்மலா ஒரு எனக்கு வேலை கிடைக்கல அவனுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை கிடைக்குதாண்டா அவனோட கொஞ்ச காலம் உழைச்சானண்டா இப்ப ஒரு மோட்டார் பைக் காசு அவன் கட்டேயில அவனுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு மோட்டார் சைக்கிள் 8 லட்சம் 2 லட்சத்தை போட்டா வாங்கலாம் அவன் மாதம் கட்டி அதை முடிச்சு அவன் தன் குடும்பத்தையும் பாப்பான இல்லையா அந்த வேலையால ஆனா முதல்ல கொஞ்ச காசு அவனுக்கு தேவையான கட்டி எடுக்கிறது தானே அப்ப நாங்கள் வந்து எல்லாரையும் ஒரே கணக்கில போட்டுட்டு பிள்ளையா சொல்லிக்க அவங்க எங்களை பேசுறாங்களே இல்லையா அங்க இளைஞர்கள் தங்களை தப்பா சொல்றாமண்டு எல்லாரையும் போடல இல்ல ஒரு சில பேர் எங்களுக்கு தெரிஞ்சாங்க மோட்டார் பைக் சொன்ன கதைக்கு தான் சொன்னேன் நான் அப்படி நான் சில இடத்துல கேள்விகள் எனக்கு வந்ததால தான் உங்களுக்கு அதை சொல்றேன் நான் எல்லாரையும் அந்த கட்டைக்குள்ள போடலாது நாங்கள் அறிஞ்சாக்கள் அப்படி ரெண்டு தெரிஞ்சாக்களை பற்றி சில விஷயங்கள் பேரை சொல்லாம நாங்க ஒரு பொதுநல சேவையாக அதை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க சொல்றது ஓகே திருப்தியான விடயங்கள் ஓகே இரண்டாம் இதுக்கு ஒரு எதிர்காலம் பேர் என்ன கண்டிப்பா அதுதானே என்ன இப்ப உதவி திட்டம்ன்றது என்ன அதுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குதாண்டா இதாலே அந்த குடும்பம் வாழுதாண்டா அதுதானே உதவி மீன் வாங்கி கொடுக்காமல் தலையை வாங்கி கொடுப்போம் பிள்ளையாண்டி என்ன கதைங்க கொஞ்ச நேரம் நான் காட்டுக்குள்ள போறேன் கொஞ்சம் கஷ்டம் கதைங்க இல்ல மீன் வாங்கி கூடாமல் விலையை வாங்கி கொடுப்போம் காட்டுக்குள்ள ஒரு ஐயோ காட்டுக்கான ஊபர் ஓடிக்கொண்டு தான் கதைச்சு கொண்டு நிக்கிறேன் ஊபர்ல ஓகே கதைங்க ஓகே காட்டுக்குள்ள வேற வேலையே இதுதானே என்ன எங்கண்ட வாழ்க்கை இப்படித்தான் ஓய்வில்லை ஓட்டம் தான் என்ன நான் சொல்றேன்னா மீன் வாங்கி கூடாமல் விலையை வாங்கி கொடுப்போம் சரியான பேச்சு ஆனா விலையை கொண்டே விற்கிற அளவுக்கு இருக்கிறார்கள்ட்டே கொடுக்கக்கூடாது விலையை கொண்டு போய் அப்படியே வித்து போட்டு மீனை வாங்கி கொண்டு சந்தையில் போய் மீனை வாங்கி கொண்டு போடுறாள் சொன்னா விலையை வைக்கத்தானே வேணும் மீன் பொடி வரையில இருந்தா விலையை வைக்கத்தானே வேணும் என்ன பிள்ளை இல்ல அது பிடிக்க போகணும் என்ன பிடிக்க போனா கட்டாயம் மீன் பிடி வேணும் போகாமல் அப்படியே பெட்டிக்கு விலையை வச்சு கொண்டு போய் வித்து போட்டு போற ஆக்களும் இருக்கும் பாவிக்கவே இல்லை இந்த விலை தான் கொடுத்துட்டு போற ஆக்களும் இருக்கிறாங்க உண்மை பார்த்தா தெரியும் தம்பி அப்ப இப்போ ஒரு இடத்த போறீங்கடா பார்த்தா தெரியும் அந்த ஏரியா என்ன மாதிரி செட்டப்புகள் இருக்குண்டா பார்த்தா தெரியும் அதான் உறுதிப்படுத்த விளங்குச்சு அது பக்கத்துல 2-3 பேர்கிட்ட விசாரிச்சு அப்படி எல்லாம் செய்ய வேணும் ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கடைசி மட்டும் போய் சொல்ல மாட்டான் ஒரு காலம் போய் சொல்ல மாட்டேன் ஆமா ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் கடைசி மட்டும் போய் சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்துல பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்ல மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி போய் சொல்ல மாட்டான் சொல்ல வரல தப்பா போயிடும் கருத்து இல்ல அதுக்கு இல்ல அவன் இல்ல அடனோ தான் இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் வேறு இப்படின்னு சொல்லி போட்டு சில வேலை அவன் நல்லா வரக்கூடாதுன்றும் சொல்லலாம் அது போறவே அந்த உறுதிப்படுத்துற போயின்னு இருக்கு அது இப்போ இவன் ஒரு பக்கம் அப்படி சொன்னா அதை விடக்கூடாது ஓகே மற்ற பக்கங்கள்லாம் கேட்டு இந்த மாதிரி என்று பார்த்து விசாரிச்சு தான் செய்ய வேணும் தான் கொண்டு சொல்றோம் ஆக்களை விசாரிச்சு தான் செய்ய வேணும் இல்லை சில பேர் இந்த நான் வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் எனக்கு பார்த்துருக்கேன் முன்ன அந்த உதவி திட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு 40% சுத்தமாக இருக்கும் 40க்கு மேல ஆடணும். இப்போ என்னண்டா ஒரு இது பார்த்தனா உதவி திட்டத்தில் காசு எடுத்து யாருக்கோ எத்தனையோ லட்சம் கொடுத்து தன்னை பின்பக்க காணிய என்ன மரங்களதில் வெட்டுறது எத்தனையோ லட்சம் கொடுத்து சுத்தமாக்கினாங்க. இவ்வளோங்க இவ்வளோத்துக்கும் நல்ல தென்பா இருக்கணும். அங்கே ஒரு 3-4 ஆக்கள் அப்படி நல்ல தென்பா இருக்கணும். அவ இந்த ஜேசிபி அதெல்லாம் பிடிச்சு